सीतापदे राम 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 श्री राम नाम सिंगतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश घोषौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवही नंदनाय श्री नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் பகவான் பாகவத மகாத்மியத்தில் பார்த்தா சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. மற்றவனே சச்சிதானந்த ரூபாய. நம்ம நாம் பண்ணுற பெரிய குற்றம் என்னென்னா அஜ்ஞானத்தில் இருக்கிறது தான். திருடுறது, கொலை செய்கிறது, கொள்ளடிக்கிறதுலாம் கூட குற்றம்தான். ஆனால் அதை திருத்திடலாம். ஆனால் அந்த அறியாமையை எப்படி திருத்துறது? ஏன்னா கொலை குற்றத்துக்கு திருட்டுக்கெல்லாம் தண்டனை பார்த்தா தண்டனை மூலமாக அனுபவிச்சிட்றான். அது அதோட போயிடுது. அதில் மறுபடியும் அவன் திருடாமல் இருக்கிறானான்னு கேட்டால் இல்லை. திருடுற கை திருடுன்னு தான் இருக்குது. கொள்ளடிக்கிற கொள்ளடி. அப்போது குற்றங்களை மேலும் மேலும் செய்யறதுக்கு காரணம் என்ன? நான் திருடுறது, கொலை செய்து கொள்ளடிக்கிறது, இது மாதிரி விஷயம் சொல்கிறேன். அது பிறகு இப்போ இன்னும் பல விதமான குற்றங்களை ஒரு மனுஷன் செய்யறதுக்கு காரணம் என்னென்னு அறியாமை தான். அறியாமையை விட பெரிய குற்றம் எதுவுமே கிடையாது. அதுதான் குந்தியம்மா கூட சொல்கிறா, பவே அஸ்மின் கிளிஷ்யமானானம் அவித்யா காம கர்மபிகி. இந்த அவித்தியை இருக்க பார்த்தீங்களா, அறியாமை, இதுதான் பெரிய குற்றமே நம்ம செய்கிறது வாழ்க்கையில். நாம் செய்த தவறுக்கு, அந்தந்த தவறுக்கு இப்போது கொலை செய்தான்னா அதுக்கான தண்டனை ஜெயிலில் கொடுத்துட்றாங்க, அனுபவிக்கிறான். சரி, திருட்டுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, சரி அனுபவிச்சிடலாம். இதெல்லாம் சரி, ஓகே, அனுபவிக்கலாம். இந்த அறியாமையில் இருக்கிறதுனால நாம் எத்தனை ஜென்மங்களாக தண்டனைகள் அனுபவிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். பகவானை அடையவே முடியாத இந்த அறியாமை நீங்கிட்டாலே, அவித்யை நீங்கி வித்தியை வந்துட்டாலே பகவான் அடைஞ்சிடலாம்ல. அந்த மோட்சம்னு ஒரு அந்த விடுதலை, இந்த ஜீவாத்மாவுக்கு ஃப்ரீடம், அந்த மோட்சத்தை அடையாத வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்களாக இந்த ஜீவன் எவ்வளவு தண்டனைகள் அனுபவிக்கிறான். பிறப்பு இறப்பில் மனுஷனாக, புல்லா பூடா புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பல்மிருகமாகி, பாம்பா, தேவி, என்னென்ன எதில் அடிப்பட்டு, உதப்பட்டு, குத்துப்பட்டு, வெட்டுப்பட்டு, செத்து சுண்ணாம்பாய், மனுஷனாக பிறந்து எவ்வளோ இன்னல்கள். அப்போ இப்போ இந்த தண்டனைகள்லாம் எதனால்? கொலை செய்ததுனாலையா? கொள்ளடிச்சதுனாலையா? திருடினதுனாலையா? பொய் சொல்ல இல்லை, அறியாமையில் இருக்கிறதுனால தான். ஒரு மனுஷன் அறியாமையில் இருக்கிறதுனால தான் ஜென்ம ஜென்மமாக வெந்து மடிகிறான். இந்த குடும்பம் என்ற பந்தத்தில் வெந்து சாகிறான். ஒவ்வொருத்தர் மேலே அவ்வளோ பற்றுதல், குடும்ப உறுப்பினர்கள் மேலே அவ்வளோ பற்றுதல். பிரிந்தால் வேதனை தாங்கவே முடியல. இருக்கும்போதும் நிறைய தொல்லைகள் இருக்குது. அவளை கட்டி காப்பாற்றுன்ற பாரமும் இருக்குது. எங்கேயாவது நிம்மதியாக இருக்கானா மனுஷன்? அப்போ என்னத்துக்கு இதெல்லாம் என்ன காரணம்? இந்த மமகாரம் பாராட்டு. அந்த மமகாரத்துக்கு காரணம் அகங்காரம். இந்த தேகமே நான். சரி, இந்த அகங்காரத்துக்கு காரணம் அவித்யை தான். அவித்யை தான். ஆத்மாவை தெரிஞ்சிக்காது தான். அவசியதாம் ஆத்ம தத்துவம்.
அதை மட்டும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்பா சீமானாக இருக்கலாம் இல்லையா, ஸ்ரீமானாக இருக்கலாம், கில்லி மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கலாம். நீ ராஜாடா, நீ உன்னை யாரும் மந்தப்படுத்த முடியாது, எதுவும் உன்னை கலங்கப்படுத்த முடியாது. அதுதான் சச்சிதானந்த ரூபாய. இந்த நிலை ஒரு மனுஷனுக்கு சித்திச்சுன்னா அது பிறகு அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறப்பே இல்லைன்னா பிறப்புனால் பிறந்த பிறகு அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இவனுக்கு ஏது? அதாவது ஜென்ம ஜென்மமாக. அதனால் ஒரு மனுஷனுக்கு தான் இந்த வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, இந்த நல்ல வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பாகவதம் படிக்கும்போதே முதல் ஸ்லோகத்திலே, அதுவும் மகாத்மியத்துலேயும் சரி பாகவதம் சரி, முதல் எடுத்தவொடனே வேதாந்தம் ஃபஸ்ட்டு முதல் அஜ்ஞானத்துலேருந்து நீ வெளியே வா, எடுத்தவுடனே நம்மளுக்கு ஆறுதல் விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஜென்மாத்தியசின்ற ஸ்லோகமும் இதை தான் சொல்லுது. நீ பொய்யை விட்டுடு, சத்தியம் பரம் தீமகி, உண்மையை தியானம் பண்ணு, உன்னுடைய சத்ஸ்வரூபத்தை தியானம் பண்ணு, உன்னுடைய சத்ஸ்வரூபம் எதுவோ அதை தியானம் பண்ணு அப்படின்னா முதல் ஸ்லோகமே நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நீ முதல் வெளியே வா, நீ இருக்கிற இடமே சரியில்லை, நீ இருக்கிற சூழ்நிலையே சரியில்லை, ஃபஸ்ட்டு உன்னுடைய தாட்ஸே தப்பு, உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனே தப்பு, உன்னுடைய ஒப்பீனியன் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆத்மாவை விட்டு அந்நியமாக இந்த தேகத்தை நினைக்கிற அந்நியமாக எதெல்லாம் நீ சேர்த்துக்கிறியோ அதெல்லாம் தப்பான ஐடென்டிஃபிகேஷன் தான், தப்பான அடையாளப்படுத்துதல் தான். இதில் சந்தேகமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ யார், நீ எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னா, எனக்கு அழிவே கிடையாது, எனக்கு பிறப்பே கிடையாது. ஆனால் பிறந்தது போல அழிந்தது போல கஷ்டப்படுறேன்னா காரணம் என்ன? அறியாமல் தான். அப்போ நான் யாருன்னா சத் ஸ்வரூபி, நான் நித்தியமான ஆத்மஸ்வரூபம். நான் அந்த நித்தியமான ஆத்மஸ்வரூபன்றதில் என்னுடைய புத்தி அந்த சித்ரூபமான பூரண ஞானத்தோட, நான் பூரண ஞானத்தில் இருக்கிறவன் தன் சத்ஸ்வரூபத்தை உணர்ந்துருவான். அதை சித்தினால் தான் உணர முடியும் அந்த சத்ஸ்வரூபத்தை. அந்த சத்ஸ்வரூபத்தை சித்தினால் பூரண ஞானத்தினால் தான் அறிய முடியும். அப்போ யாருக்கு பூரணமான தன் சத்ஸ்வரூபத்தில் இந்த ஞானத்தில் நிலைச்சி நிற்கிறானோ அவனுக்கு ஆனந்தத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? சொல்ல பார்க்கலாம். முடிவே இல்லாத சௌக்கியம்தான், பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம் தான் இங்கே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தான் இங்கே சொல்கிறது. அந்த பிரம்மன்றது நம்ம ஆத்மஸ்வரூபத்தினுடைய சௌக்கியம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. கிருஷ்ணன் சச்சிதானந்த ஸ்வரூபம்னா யார்? கிருஷ்ணன் தான். ஓகே. ஆனால் நாமளும் அதே சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். ஃபஸ்ட்டு அதை நம்ம கரெக்டாக யோசித்து பார்த்தோம்னா நாமளும் ஆனந்தத்தை தேடி தான் ஓடுறோம். நாமளும் எதையோ தெரிஞ்சிக்கிறதுக்கு அறிவை தேடி தான் ஓடுறோம். நாமளும் எப்படியாவது நம்ம நித்தியமாக வாழத்துக்கான போராட்டங்கள் தான் போராடுறோம். இந்த வாசனை, இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே எழும்புறதுக்கு காரணம் என்ன? ஆனால் நித்தியமான வாழ்க்கைக்காக தான் நம்ம போராடுறோம். ஆனால் நித்தியமாக இருக்கிறதில்ல. ஏன் மருந்து மாற்ற சாப்பிட்றான்? உயிர் வாழத்துக்காக. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் போயிட்டு போகிறான்னு தெரியும்ல. தெரிஞ்சாலும் அப்போ எதுக்கு உயிர் வாழணும்னு நினைக்கிறான்? ஏன்னா அதுதான் அவனுடைய ஒரிஜினல் ஒரிஜினல் சுபாவமே அதுதான். ஏன்னா அவன் நித்தியமானவன். அதனால் நித்தியமாக வாழத்துக்கு தான் அவன் ஆசைப்படுவான். அப்போ ஏன் ஒரு தும்பு கூட அவங்கள பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னா, அதை தெரிஞ்சுக்கணுன்ற
அந்த சுபாவம் வந்து இவன் அப்படியேப்பட்ட ஞான சுரூபி, எல்லாம் பூரணமாக அறிந்தவன், அவனால் அறியாமல் இருக்க முடியாது. அதை அறிந்து கொள்ளன்ற தேடுதல் அவனுக்கு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இவன் எதுலையாவது சுகம் கிடைக்குமா, ஏன்னா அவன் ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம். அதனால தான் அவன் சுகத்தை தேடி ஓடுறான். இந்த எறும்பிலிருந்து பிரம்மதேவர் வரைக்கும் சுகம் வேணும் சுகத்தில் உள்ள பிபாசம். அந்த எறும்பு கூட ஒரு சர்க்கரையை தேடியும் போகுது. ஏன்னா அப்படியேப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபமானது அப்படியேப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபன்றதுனால தான் அதை வந்து தவறான இடத்துல, தவறான இந்த உடல்களில், அசத்தான விஷயங்களில் சத்தை தேடுகிறது. அழியக்கூடிய இந்த உடலில் நித்தியத்துவத்தை தேடுகிறது. அது நடக்கவே நடக்காது. அதே சமயத்தில் நம்ம இந்த சின்ன மூளையை வச்சுக்கின்னு, நம்ம அறிவை வச்சுக்கின்னு, இப்போ இருக்கிற கல்விகள்லாம் எல்லாம் வைத்துப்பாடு உதரம் பரிணா ஜீவாகா. உண்மையான கல்வியே கிடையாது. உண்மையான கல்வி பாகவதம், பகவத்கீதை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ஏதோ அதாவது என்னென்னா, இந்த அறிவு நாம் வந்து பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்ம மற்ற அறிவுகளை தேடி போகிறதில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனே அடையிறது கிடையாது. எவ்வளோ படித்து இன்னும் படிக்கணும். படித்தா எதுக்காக? வயிற்றுப்பாட்டுக்காக. பணம், சம்பளம் அதிகமாக கிடைக்கும். வேறு எந்த அதை தவிர வேறு எந்த அஜ்ஞானத்துக்கு மேலே இன்னும் அஜ்ஞானத்தை நான் சேர்த்துப்பேன், அஜ்ஞானத்துக்கு மேலே அஜ்ஞானி ஆவேன் அப்படின்றது தான் முயற்சியில் நம்ம தீவிரமாக இறங்கணுமே தவிர, இதுலேருந்து நிவர்த்தி தர்மத்தில் பிரவருத்தி குணப்பிரவருத்தியில் போய் நம்ம உழறதுக்கு இன்னொன்று அதிகமாக பிரயத்தனம் பண்ணுறோமே தவிர, இந்த குண நிவர்த்தியிலிருந்து எங்கேயாவது ஒரு நாளாவது நம்ம முயற்சி பண்ணியிருப்போமா? நிவிருத்த குணவிருத்தையே, அந்த குணவிருத்திகள் சத்துவகுணம், தமகுணம், ரஜகுணன்ற போன்ற இந்த முக்குணமான மாயிலேயே நம்ம மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், மேலே உத்தியோகங்கள் அதிகமாக தேடணும், பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிக்காக அதிகமாக படிக்கணும். இது இப்போ டக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் படிக்கிறாங்க, இன்னும் அதிகமாக படிக்க போகிறாங்க, இன்னும் என்ன சம்பளம் அதிகமாகும். அதாவது இந்த முயற்சியில் தான் நம்ம தீவிரமாக இருக்கிறோமே தவிர, இது எவ்வளவு துன்பத்தை கொடுக்குது. நம்ம இன்றைக்கி நேரத்தான் முயற்சி பண்ணுறோம். வாழ்நாள் முழுவதும் முயற்சி பண்ணி இன்றைக்கி 10 காசை நம்ம என்ன எடுத்து வச்சோம், என்ன லாபத்தை கண்டோம்? எத்தனையோ தடவை ஏமாந்து தான் திருப்பி இன்னும் ஏமாறதுக்கு நம்ம இன்னும் மேலும் மேலும் அந்த பணம் சம்பாதிக்கிறது தான் முயற்சி பண்ணுறோம். அதுதான் நிம்மதி கொடுக்கலையே. இவ்வளோ நாள் பாடுபட்டும் இன்னும் ஏழ்மை கஷ்டம்தானே தலைவிரித்து ஆடுது, தரித்திரம் தானே தாண்டவம் ஆடுது. அப்படிங்கும்போது மேலும் அதுக்கு முயற்சி பண்ணால் இது என்ன ஒரு முட்டாள்தனம். அப்போ என்ன பண்ணணும்னா, நிவிருத்த குணவிருத்தையே. இந்த குணவிருத்திகள் நிவர்த்தி ஆகும்னா அறியாமை, அவித்யா காம கர்மபிகி. எதனால்? பவே அஸ்மின் கிளிஷ்யமானானம். இந்த பவசாகரத்தில் எப்படி கிளேசங்கள் அனுபவிக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்கள். பவே அஸ்மின் கிளிஷ்யமானானாம். துன்பப்பட்டகனாவே எவ்வளோ நாள் இந்த அறியாமல் இருக்கிற வரைக்கும் நீ இந்த பவே, இந்த பிறப்பிறப்பு தான் பவே. பவேன்னா பவம்னா பிறப்பிறப்பு. இந்த சம்சாரங்களில் எத்தனை நாள் பிறப்பு இந்த கிளேசங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. அப்போது பெரிய தண்டனையை அனுபவிக்கிறோம். எதனால்னா பெரிய குற்றத்தை செய்தோம். எது பெரிய குற்றம்னா கொலை செய்யறதோ, கொள்ளடிக்கிறதோ, திருட பொருள் அறியாமல் இருக்கிற பற்றியா, இதுதான் பெரிய குற்றமே. இதுக்கான தண்டனை தான் நம்மளுக்கு கோடிக்கணக்கான ஜென்மங்களாக நம்ம நரகத்தில் இருந்து கொண்டே, ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கு. இந்த எல்லா பிறப்புனாவே நரகம்தான். பிறந்தவன் எல்லாமே பகவானை விட்டு நம்ம விலகி வந்த க்ஷணத்துலேருந்து நம்ம நரகம்தான் அனுபவிக்கிறோம். அதாவது நம்மளுடைய பாவத்தை பழங்களாகிய துன்பங்களை தான் அனுபவிக்கிறோம். நடுவில் கொஞ்சம் இன்பம். அதான் நரகஸ்தோ நிவൃத்த. அந்த நரகத்தில் கூட சில இன்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை தான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது. சின்ன இன்பங்கள், சிற்றின்பங்கள். நரகத்தில் கூட சில இன்பங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த பிறப்பிறப்பில் தான் பார்க்குறோமே, இதுதான் நரகம். இந்த நரகத்தில் தான் நம்ம எல்லா துன்பங்களும் அனுபவிக்கிறோம். அப்பப்போ அற்ப சௌக்கியங்கள் கிடைக்குது. ஆனால் இதில் வெளியே வர நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை. கோடிக்கணக்கான ஜென்மங்களாக. அப்போது மற்ற குற்றங்களை விட பெரிய குற்றம் என்னென்னா,
அவித்தியில் இருக்கிறது தான், அறியாமல் இருக்கிறது தான். அப்போது நாம் நித்தியமானவர்கள் என்பதனால்தான் நித்தியமான வாழ்க்கைக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறதோ, ஓடி ஓடி உழைக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே, சாப்பிட்றதோ, தூங்குறதோ, மருந்து மாத்திரை சாப்பிட்றதோ எல்லாமே அந்த நித்தியமான நான் ரொம்ப நாள் வாழணுன்ற அந்த வாழ்க்கைக்கான போராட்டம் தான். 90 வயசு ஆயிடுச்சு கிழவனுக்கு. ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? 90 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் அப்பா அதான் வயசாகிடுச்சப்பா போயும் போகிறாரு அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. தேகம் என்றைக்குனாலும் அழியக்கூடியது தானே. சரி, ஜாதசிய துருவ மிருத்தியும், பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், மரணம் அடைஞ்சவங்க பிறப்பு நிச்சயம், அதான் தெரியும்ல. அப்புறம் நான் போனால் போய் விட்டுற வேண்டியது தானே. இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். ஏன்பா 90 வயசு வாழ்ந்துட்டேன், 98 வயசு வாழ்ந்துட்டேன், சரி 100 வயசு வாழ்ந்துட்டேன், இன்னும் வாழணும் தானே ஆசை இருக்குது. துரத்திய ஜீவிதாஷாக, இந்த வாழணுன்ற ஆசை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் விட முடியல. ஏன்னா நீ வாழ வேண்டிய நீ வாழ்ந்து கொண்டு இருப்பவன், நீ நித்தியமானவன். அதுதான் நித்தியத்துவத்தை தேடி ஓடுற. அது உன் சுபாவம்பா. அதுதான் உன்னுடைய ஒரிஜினலான சொரூபம், உன் சொரூபம் அது. அந்த சொரூபன்ற வார்த்தை எனக்கு டக்குன்னு வரல. நான் ரொம்ப நேரமாக யோசித்தேன். இப்போ தான் உன்னுடைய சொரூபம் அது, உன் சத்ஸ்வரூபம் அது. அது அறியாததுனால்தான் நீ இவ்வளோ போராடுற. அந்த நித்தியத்துவத்தை இந்த உடலில் தேடிக்கிற. இந்த உடல் நித்தியமானது கிடையாது. இது பாஞ்சபௌகத்தினுடைய உரிமையானது, பஞ்சபௌதியத்துக்கு சொந்தமானது இந்த உடல். இந்த ஆத்மாவுக்கு சொந்தமானது கிடையாது. நல்லா புரிஞ்சு. இது வாடகை வீடு. ஒரு நாள் வாடகை வீடு கெட் அவுட் காலி பண்ணு சொன்னால் காலி பண்ணி தான் ஆகணும். நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருந்தா பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவோம். அதுதான் யமன் உயிரை பறிச்சும் போகிறது. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களுக்கு சொந்தமான உடம்பு என்னவோ நீன்னு சொல்கிறேன், இது உன் சொரூபமே இல்லையே. இந்த உடம்பு மண்ணால் ஆனது தானே, சோத்தால் அடித்த சோறு தானே, அன்னமய சரீரம், மண்ணு தானே இது உடம்பு. இதில் நீரோட்டம் தானே ரத்த ஓட்டம், இதில் பிராண சுவாசம் தானே காற்று, வாயுடைய அம்சம். இதில் உள்ள 9 ஓட்டைகள் தான், ஓட்டைகளுடைய ஸ்பேஸ் தானே ஆகாசம். அந்த ஆகாசத்தில் தான் சப்தங்களை, காதல் சப்தங்களை உணர்றோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ ஸ்பர்சத்தை உணரணும். மூச்சு இருக்குதுப்பா அவருக்கு, உயிர் இருக்குது அப்படின்னு காற்றின் மூலமாக ஸ்பர்சத்தை உணர்றோம். அதே போல் நீரோட்டத்தினால்தான் நமக்கு எல்லாமே அனுபவிக்கிறோம். எல்லாமே ஆகாரம் ஜெயிச்ச. அப்போ அக்னி பகவான் இருக்கார், வைஸ்வானர்னா உள்ளேருந்து செமிக்க செய்கிறார் நம்ம சாப்பாடுங்களை. அப்போ எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுடைய ஒத்துழைப்புனால இந்த உடம்பு என்ற வண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது, உடம்பு இயங்கி கொண்டு இருக்கிறது, இல்லைன்னா கிடையாது. ஆனால் எல்லாமே ஆத்மா இருந்தால் தான். ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்புல எல்லாமே நீ இப்போது துருத்திகளில் இப்போது ஒரு டியூப்பில் காற்றடிச்சா மட்டும் அது உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தான் காத்துருது. அது மாதிரி காற்று இருந்துட்டாலும் மட்டும் இல்லை, அதில் ஜீவன் இருக்கணும், இந்த ஆத்மா இருக்கணும், ஜீவாத்மா இருக்கணும். அப்போ ஆத்மா இருக்கிறதுனால்தான் எல்லாமே ஃபங்க்ஷனேட் ஆகுது, இல்லைன்னா கிடையாது. அப்படின்னா அந்த ஆத்மா இந்த பஞ்சபூதங்கள் ஜடம் என்ன, இதுக்குள்ளே பஞ்சபூதம் சரீரம் ஜடம், எல்லாமே ஜடம். அப்படின்னும் போது நீ யாருன்னா சச்சிதானந்த ரூபாயே. அப்போ உன் சொரூபமே அதான்டா. நீ இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்புல நீ எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. அப்புறமா உடம்பு போயிடுச்சேன்னு உடம்பு போனதை பற்றி அழறேன். உடம்பு போயிடுச்சேன்னு தான் அழறேன். உடம்பு போயிடுச்சுன்னு இல்லை, அது உள்ள ஜீவனுக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா ஜீவாத்மா தான் அழியாததாச்சு. உடம்பு அழிஞ்சது தானே இப்போ நீ அழறேன். இப்போ நீ அழுது உடம்புக்காக தானே. ஜீவன் அதான் நீ நம்புறது இல்லையே, அதான் நீ பார்க்கலையே. ஆத்மா எங்கே, யார் பார்த்தா ஆத்மாவை? பார்க்காதனால நம்ப மாட்டேன்ற. ஆனால் அதுதான்டா நித்தியமானது. அப்போ அதுக்கு தான் வேல்யூபிளானது. இந்த தேகத்துக்கு வேல்யூபிளே கிடையாது, இன்வேல்யூபிள் இது. ஆனால் இதுக்கு தான் நம்ம ரொம்ப வேல்யூவேஷன் கொடுத்து, அப்படி இந்த தேகம் போயிடுச்சு அந்த தேகத்து மேலே அவ்வளோ அபிமானம் கொண்டு இருக்கிறது என்னென்னா இன்வேல்யூஷனுக்கு தான். அது என்னென்னா மதிக்கத்தகாத விஷயம்தான். அசோச்சான் அன்ப சோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதம் ச பாஷசே. ஸோ கவலைப்படாத வேண்டாதவற்றிற்காக கவலைப்படுகிறார். ஆனால் பெரிய புத்திசாலி மாதிரி பேசுகிறார்.
அப்படி தான் நிறைய பேர் பேசின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் பேசுகிற பேச்சு எல்லாம் அபத்தம்தான். அஞ்ஞானத்தை குறித்தான பேச்சுக்கள் தான் இன்றைக்கி எல்லா அரசியல், சினிமாவில், வெளிவட்டாரங்கள், மீடியா, எல்லாமே சோஷியல் மீடியா, அது இது லொட்டு லொசுகு எல்லாமே அவித்யை தான், அபத்தம்தான் எல்லாமே. எங்கேயுமே பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பேசக்கூடிய ஒருத்தர் கூட கிடையாது. அப்படியே பாகவதம் சொன்னால் கூட பணத்துக்காக, அப்படியே பகவத்கீதை லெக்சர் பண்ண பணத்துக்காக, சன்மானத்துக்காக, அதுவும் அவித்யை தான். அதுவும் ஒரு விதத்தில் அவித்யை தான். அதுவும் ஒரு விதத்தில் அவித்யை தான். உண்மையான வேதாந்தன்றது அனுபவத்தில் உணர்ந்து சொல்லணும். அப்படி சொல்கிறவங்களது வாக்கில் தான் நாம் வேதாந்தத்தை கேட்கணும். உபநிஷத்துக்கள், இந்த சச்சிதானந்த பாகவதத்தை கேட்கணும். அந்த பாகவதம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம எடுத்த உடனே நம்ம கண்ணை திறந்து விடக்கூடிய, அஞ்ஞானம் என்ற குருட்டை போக்கி கண்ணை திறந்து விடக்கூடிய உபனிஷத்து சக்ஷுஷ், அந்த உபனிஷத்து என்ற கண்ணை கொடுக்கின்றது. நல்லா பாருங்கள், இது சூரிய சக்ஷுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியன் போல் நம்மளுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த பாகவதம். எடுத்த உடனே பாருங்கள், மகாத்மியத்துலேயும் சச்சிதான். எடுத்த உடனே நீ யாருன்றதை உனக்கு வெட்ட வெளிச்சமாகுது, நீ சச்சிதானந்த ஸ்வரூபன். அதே சமயத்தில் பாகவத்தில் பார்த்தா ஜென்மாத்தியஸ்ய யதா அன்வயாத் சத்தியம் பரம் தீமகி சத்வஸ்துவை தியானிப்பாயாக, மற்றதெல்லாம் தேவையில்லாதது. அதுதான் இந்த ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத் இதரஸ்ய அர்த்தேஷ் அபி. அப்போ இந்த இங்கே அதெல்லாம் விஸ்வோத்பத்தி ஆதி ஹேதவேன்னு இங்கே பதம் இருக்குது. உலகத்தை படைத்து காத்த, இந்த உலகத்தை பார்க்காத, இந்த உலகத்தை படைத்தவனை பார். அதான் புத்திசாலித்தனம். இவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குதே, இதை நடத்தி வைக்கிறவனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலை. நடக்கிற விஷயங்களில் போய் மோகம் அடைஞ்சு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பெருசாக கவலைப்படுறோம். இத்தனையும் நடத்துகிறானே அவனை பார்த்தோன்னா சிரிச்சிடுவேன். நீ சோக மோக பயாபகா. ஏன்னா ஏதோ சூயமானாயம் சோகம பக்தி உற்பத்தியதே சோகமோக பயாபகா. இந்த பாகவதம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கிருஷ்ண பக்தி உண்டாயிடுமா. அப்போ கிருஷ்ண பக்தி உண்டாதுன்னு என்ன அர்த்தம்? இத்தனையும் செய்யக்கூடிய அந்த சோகமோக பயங்களை உண்டு பண்ணக்கூடியவனை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அவனை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் பக்தியில் சபாஷ். அப்போ என்னென்னா, இந்த சோகமோக பய அபகா உனக்குள்ளேருந்து அபகரிக்கப்படும். சோகத்தினால் வாட்டப்பட மாட்டேன், பயத்தினால் பாதிக்கப்பட மாட்டேன். ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், அந்த பயம் வராது. மரணம் ஆயிடுச்சு, அந்த பயம் வராது. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது துடிச்சுமே, அந்த பயம் வராது. ஐயோ போயிட்டு உடனே வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சோகத்தில் பயம், அந்த சோகம் போயிடும். மோகம், நிறைய சம்பாதிச்சு ஆஹா அதெல்லாம் கிடச்சிது தான், இதெல்லாம் கிடச்சா நான் சௌக்கியமாக இருப்பேன்ற இப்போ சொர்க்கலோகமே கிடச்சா கூட சரி, அவன் மோகம் அடைய மாட்டான். ஏன்னா இதெல்லாம் அநித்தியம் தானே, இதெல்லாம் அபத்தம். யாருக்கு தேவை இந்த சொத்து சுகம்? இதை விட பெரிய சொத்து என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்கிறது. எனக்கு என்ன கிடைச்சிட்டா நான் பெரிய சொத்துக்காரன், அப்போ தான் பெரிய பணக்காரன். எனக்கு நான் கிடைக்கணும். நான்றது என்னென்னா இந்த ஆத்மஸ்வரூபம். இந்த தேகம் கிடைக்கிறது, அதான் கோடிக்கணக்கான ஜென்மங்களில் பல தேகங்கள் கிடைக்குது. அது பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் ஈஸியாக கஷ்டம். பணம் சொத்து சுகம் அதான் வருது போது அந்த பணம் தான் செல்வோம் அப்படின்ட்டு வருது போகுது. அதான் கோடிக்கணக்கில் லட்சங்களில் பார்த்தாச்சு கையில். இதே கையில் எவ்வளோ லட்சக்கணக்கான பணம் எண்ணியாச்சு, லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் வரும் போகும். இதெல்லாம் ஆகமாக அபாயினும், தோன்றும் மறையும். அனித்யாஸ்தஸ், இதெல்லாம் அனித்தியமானது. ஆனால் நித்தியமான ஒரு வஸ்துன்னு அது உன்னை விட்டு விலகாமல் உன் கூடவே இருக்கிறது, அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதுதான் நீடா. நீ வேற இல்லை, அந்த ஆத்மா வேற இல்லை. அப்போது நம்ம பெரிய தப்பு பண்ணுறதே என்னென்னா, இந்த உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காதனால்தான் இன்றைக்கி அல்லல் படுறோம், படாத பாடுபடுறோம். சோகமோக பயங்களில் இந்த ஜென்மத்தில் இந்த பாசம் பந்தத்தை விடவே முடியல. என்னவோ கோடிக்கணக்கான ஜென்மங்களாக கூட வந்த மாதிரி இந்த ஒரு ஜென்மத்தில், அதுவும் குறுகிய காலத்தில் நமக்கு உறவுகளாக இருந்தவங்க போயிட்டாங்க. அடுத்தது இன்னொரு உறவு வரப்போகுது, அந்த உறவு அடுத்த ஜென்மத்தில், அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம், அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம். அப்புறமா இது ஒரு உறவு மட்டும் இல்லை. இப்போ மனைவி உறவு, கணவன் உறவு,
அப்புறமா பிள்ளை உறவு எல்லாமே மாறிண்டே அம்மா அப்பா உறவு எல்லாமே, அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா மச்சான் லொட்டு லொசுக்கு எல்லா உறவுகளும், அது பாட்டுக்கு அக்கா தங்கச்சி எல்லா உறவுகளும். இப்போ அந்த உறவு பாசம் அதிகமாக இருக்கும். தங்கச்சி உறவு, இல்லை அண்ணன் உறவு, இல்லை அம்மா உறவு, அது இல்லை கணவன் உறவு, ஒரே உறவில் பாசம் இருக்காது. அதுக்கப்புறம் பொண்ணு உறவு, புள்ள உறவு, அந்த உறவில் பாசம் மாறினே இருக்கும். அந்த பாசங்கள், இந்த பற்றுதல் இதான் சொல்கிறேன், கர்மா, அவித்ய காம கர்மா. அறியாமையில் தான் ஆசைகள் உண்டாவது. ஆசைகளால் உறவுகளை சேர்த்து கர்மா, அந்த உறவுகளுக்கு உழைக்கிறதுனால கர்மா செய்கிறோம். அதான் உறவுகளை உழைக்கிறது தான் கர்மம். அந்த கர்மனால் இவன் பாப்ப புண்ணியங்களை கர்ம வினைகளை அனுபவிக்கிறான். அதுக்காக மறுபடியும் பிறப்பு, பவேஸ்மின் கிளேசியமானான், பிறப்பிறப்பில் வாழ்கிறான், கிளேசங்களை அனுபவிக்கிறான். அப்போ எது வரைக்கும் இதெல்லாம் தொடரும் அப்படின்னா, ஸ்ரவண ஸ்மரண அர்ஹாணி ஹரிஷ்யநிதி கேச்சன. அந்த பாகவதத்தை இப்போ நம்ம கேட்குற இந்த விஷயத்தை சிரவணம் பண்ணுறதை ஸ்மரணம் பண்ணணும். சும்மா காதலை வாங்குறதோடு நிறுத்திக்கூடாது. ஸ்ரவண ஸ்மரண அர்ஹாணி. அப்போ இதுதான் கேட்க தகுந்தது, இதுதான் நினைக்க தகுந்தது. மற்ற அபத்தங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கே, அது கிடையாது. அது அர்த்தமற்றது. அதெல்லாம் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்க வேண்டியது ஒன்றே எஃப்பரகா சோதவியாதின்னு எஃப்பரகா. கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சோதவியா கேத்து தஸ்ம ஹரிர் ஈஸ்வரகா. உண்மையிலே அகுதோ பயம். உனக்கு பயத்திலேருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டேன்னா, உனக்கு சோகமோகம்லேருந்து விடு ஆசைப்பட்டேன்னா, கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பாகவதம் மட்டும்தான் கேட்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெரிய குற்றமே அறியாமை தான் ஒரு மனுஷனுக்கு. கொலை சேர்த்து கொள்ளடிக்கிறது, திருட்டுறது, அந்த தப்பு இந்த தப்பு 1008 தப்பு சொல்கிறான் இல்லையா, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லை. எல்லாத்தோட பெரிய தப்பு நீ இவ்வளோ நாள் அஜ்ஞானத்தில் இருக்கிறியே, அதுதான் பெரிய குற்றமே. அது குற்றம்னா நான் தண்டனை அனுபவிக்கணும்ல, அதான்டா அப்பா வாழ்நாள் முழுதான் அனுபவிக்கிறேன், ஜென்ம ஜென்மமாக அனுபவிக்கிறேன். அந்த அறியாமை தான்டா உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துக்குது. அறியாமையில் தானே இன்னும் தப்பு மேலே தப்பாக பண்ணி போலீஸ்காரங்க தண்டனை இந்த உலகத்தில் இந்த சட்டத்துலேயும் மரணம் அடைஞ்ச பிறகு யாத்தனா தேகம் கொடுத்து நரக தண்டனைகளும் அனுபவிக்கிற, தெய்வ தண்டனைகளும் மனுஷ தண்டனைகளும் அனுபவிச்சுக்கிறதுக்கு காரணமே இதாண்டா. அது மட்டும் இல்லை, உன் உடம்பே உனக்கு தண்டனை கொடுக்குது நோய்கள் மூலமாக, உன் மனசே உனக்கு தண்டனை கொடுக்குது கவலைகள் மூலமாக, பயம் சோகமோக பயங்களால் நம்ம மனசே தண்டனை கொடுக்குது. நம்ம உடலில் நோய்கள் மூலமாக நம்ம உடம்பே நம்மளுக்கு தண்டனை கொடுக்குது. இந்த ஜீவாத்மாவை எவ்வளோ சித்திரவதைப்படுத்துறது பாருங்கள். இந்த மனசும் இந்த உடம்பும் அனுபவிக்கிறது யார்? ஜீவன் தானே துன்பங்களை அனுபவிக்கிறது. நீ தானே அனுபவிக்கிற. தேகத்துக்கு வந்தால் தேகத்து தானே போச்சு, மனசுக்கு வந்தால் மனசுக்கு போச்சு. எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்க முடியலையே உன்னால், இந்த ஆத்மாவால் சுதந்திரமாக இருக்க முடியலையே. ஆனால் இவன் பார்த்தா எப்படி வேணால் சச்சிதானந்த ஸ்வரூபன். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபன்ற அறிவு இவனுக்கு இல்லை, அந்த பூர்ண ஞானம் இல்லை. அதுதான் சித்து. அப்படி தன்னை நித்தியமானவனாகவும் பூர்ண ஞானமுடையவனாகவும் எப்போ உணர்ந்தானோ அடுத்த க்ஷணத்தில் அவனுக்கு ஆனந்தம். பூர்ணமான முடிவே இல்லை, அனந்தம். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத பிரம்ம சோக்கியம் ஆனந்தம். அந்த பரபிரம்மஸ்வரூபமாக உன்னை பிரம்மஸ்வரூபமாக உணர்ற வரைக்கும் இந்த அக்ஞானம் உன்னை போட்டு வாட்டி வதைக்கும். சொந்த வீட்டுக்கு வந்தால் எப்படி கை கால் வச்சுட்டு அக்கடான படுத்து நிம்மதியாக ரிலாக்ஸ் எடுக்கிறானோ, அதே போல் மற்ற வீட்டில் போனால் மற்ற இடத்துல போனால் அந்த சுதந்திரம் இருக்குமா? இவன் சொந்த வீட்டுக்கு வந்ததுனே அவ்வளோ சுதந்திரமாக இருக்கான். அதுபோல் உன் சொந்த ஸ்வரூபமாகிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணரும் போது தான் அப்பாடா நம்மளுக்கு எந்த பொறுப்புகளும் இல்லையே, எல்லாம் கனவு கண்டது மாதிரி இருக்குது, எல்லாமே எல்லாம் ஸ்வப்ன சம்ஸ்துதம், இதெல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்கே, எதுவுமே உண்மை இல்லை போல இருக்கே. நாம தான் இதெல்லாம் உண்மை நினச்சிருந்தோமா? கனவுல நடந்த விஷயம் எப்படி சத்தியமாகும் விழித்தெழுந்தவனுக்கு? ஆனால் சச்சிதானந்த சுரூபனாக உணர்ந்துட்ட பிறகு அடுத்த க்ஷணத்தில் இதெல்லாம் போய் என்னை பாடப்படுத்தி என் ஆயுசை குறைக்கிறதுக்கு, என்னை துன்பப்படுத்துக்கிறதுனே வந்தது இந்த சோகமோகங்கள்லாம். நான் எப்படிப்பட்ட அசகாய சுரனாக இருக்கணும், நான் ஸ்ரீமானாக இருக்கணும், நான் சுதந்திர கிருஷ்ணன் ஆனந்தம் பேரானந்தத்தில் நான் அப்படி இருக்க வேண்டியவனாச்சு. கிருஷ்ணனை மாதிரி பகவானை மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டிய என்னுடைய ஸ்வரூபத்தை நான் மறந்து இந்த அஜ்ஞானத்தில் விழுந்து இவ்வளோ அல்லல் படுன காரணம் நான் இன்னும் கனவுலகள் தான் இருக்கிறேன். இன்னும் கனவு விட்டு வெளியே எழுந்து வரல. இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் இருந்தாலும் நீ விழித்தெழுந்து கொள்ளலாம்.
இப்போ கண்ணை மூடினா என்ன தெரியுது? ஒரே இருட்டாகுது. கண்ணை திறந்தால் உலகம் தெரியுது. ஒரு நிமிஷத்தில் அஜ்ஞானம், ஒரு நிமிஷத்தில் ஞானம் வருதில்ல. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சுகபிரம்ம ரிஷி போன்றவர்கள்லாம் அதான் உன்னித்ரோனா அறியாமென்ற தூக்கத்திலிருந்து எழுந்தவரான். உன்னித்ரோ மூட இவை எதை. மற்ற மூடர்கள்லாம் இவரை மூட நினச்சாங்களாம். ஆனால் இவர் எப்படி இருக்காருன்னா உன்னித்ரோன்னா இந்த அறியாமென்ற தூக்கத்திலிருந்து எழுந்தவர். அப்படின்னா இந்த சொப்ன வாழ்க்கையாக பார்க்கிறவர். தன் நிஜஸ்வரூபத்தில் ஆத்மனிஷ்டையில் பிரம்மஸ்வரூபத்தில் தன்மயதையா தன் சொரூப அந்த ஆத்மஸ்வரூபமாக எல்லாத்தையும் பார்க்கிறவர். அந்த பிரம்மானுபவத்தில் இருக்கக்கூடியவர் சுகாச்சாரியார். அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த சச்சிதானந்தான் நமக்கு பகவானுடைய அம்சம்தான் நாமெல்லாம் அப்படின்றது இங்கே சொல்கிறார். அவன்தான் விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே உலகத்தை படைத்து காத்து தன்னுடைய மாயினால் தன் சக்தியினால் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான். ஆனால் அவன் எப்படி இருக்கானா? அவன் சாஸ்வதமாக இருக்கிறான், சத்து. அவன் பூர்ண ஞானம் உடையவனாக இருக்கிறான், சித்து. அவன் எந்த துன்ப கலப்படமில்ல, கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. வெறுமனே அனுபவத்தினுடைய ஆனந்தத்தின் உச்சியில் இருக்கிறானா பகவான். யார்? வசுதேவருடைய ஸ்துதியில் வருது. அவதார காலத்தில் வசுதேவ ஸ்தோத்திரம் பண்ணுறார். கேவல அனுபவ ஆனந்த அனுபவ ஆனந்தம்னா இந்த ஞான விஞ்ஞானம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அனுபவத்தில் ஆனந்த ஸ்வரூப் தன் ஆனந்தத்திலே ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறார் பகவான். அப்படியேப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபன். அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணால் தான் நம்ம ஸ்வரூபம், நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நம்ம உணர முடியும். அது வரைக்கும் போட்டு பவே அஸ்மின் கிளிஷ்யமானானா இந்த பிறப்பிறப்பில் போட்டு வாட்டி வதைக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அதனால் எல்லாத்த விட பெரிய குற்றம் என்னென்னா அறியாமல் இருக்கிறது தான். இந்த குற்றத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது, ஜென்ம மன்னிப்பு கிடையாது. பகவானே மன்னிக்க மாட்டோம் இந்த குற்றத்துக்கு. மன்னிக்காதனால தான் தன்னை அனுபவிக்கிறோம். இவ்வளோ சோகமோகங்கள், பயங்கள், மோகங்கள், ஆசைகள், பேராசைகள் எல்லாம் எதனால்னா ரெண்டாவது வஸ்து ரெண்டாவது வஸ்து ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால்தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸும். அதுதான் இங்கே சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே எல்லாம் படைத்து காத்து அழிப்பது காரணமாக இருக்கிறானா. ஆனால் நேரடியாக ஈடுபடுறது இல்லையா, தன் சக்தியின் மூலமாக எல்லாத்தையும் செயல்படுத்துகிறானா. சங்கல்பம் மாத்திரத்தினாலே உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறான். மயாத்தியக்ஷன சூயதே சச்சராசனம் அப்படின்னு தன்னுடைய கடாட்சம் மாத்திரத்தினால சக்திக்கு சக்தி அளிக்கப்பட்டு இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணுறான் பகவான். தான் எதுவும் செய்யாமல் ஆனந்தமாக இருக்கிறான் பகவான். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா எவ்வளோ கஷ்டங்களும் கிடையாது. தாபத்ரய விநாசாய இந்த கஷ்டங்கள்லாம் முன்னோட்டு போகிறதுக்கு இதுதான் ஒரே வழி. யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. நமஹ இல்லை, நுமஹன்னா ஸ்துதிக்கின்றோம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம போற்ற முடியுமா அப்படின்னா அந்த பரமாத்மாவாகிய கிருஷ்ணனை நம்ம போற்றுவது நம்ம ஆத்மஸ்வரூபத்தையே நாம் போற்றுவதாக அர்த்தம். நம்ம அப்படியேப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய நம்ம ஸ்வரூபத்தை நாம் பரிபூர்ணமாக உணர்கிறோம் என்ற அர்த்தம் கிருஷ்ணனை போற்றுறது. ஏன்னா கிருஷ்ணனுடைய அம்சம்தான் நாம். கிருஷ்ணனுக்கும் நமக்கும் பிரிவே கிடையாது. அவனை மாதிரியே இருக்க வேண்டியவர்கள் நாம். அதை மறந்துட்டு அவன் ஸ்வரூபத்தை எப்படி ஆனந்தமாக இருக்கானோ அது மாதிரி இருக்க வேண்டியவர்கள். அது மாதிரி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறோம் நாம். அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறார். சச்சிதானந்த எப்படி உலகத்தை படித்து காத்தா ஒரு 8 கால் பூச்சியானது தன் வாயிலிருந்து நூலை கக்கி எப்படி வலையை பின்னி அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அந்த பூச்சிகள் சாப்பிடும்போது குண்டான பூச்சியாக இருந்ததுன்றோ அதை நூலை கக்கியிருந்தால் ஒல்லியான பூச்சி ஆயிடுச்சுன்றோ கிடையாது. நூலை வாயிலிருந்து நூலை கக்கிருந்தால் அது குண்டு ஒல்லியாகி போச்சு, அதே சமயத்தில் அதில் உள்ள பூச்சிகள்லாம் சாப்பிட்டதுனால அது குண்டாகி போச்சு அப்படின்னு கிடையாது. அது எப்படியும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் உலகத்தை படைக்கிறதுனால பகவானுடைய சக்தி குறைஞ்சதுன்றோம். மறுபடியும் தனக்குள்ளே பிரளயத்தில் மொத்தத்தையும் தனக்குள்ளே ஒடிக்கிறதுனால பகவான் சக்தி அதிகரிச்சதுன்றோ கிடையாது. பகவான் எப்பவும் ஒரே நிலையில் தான் இருக்கான். எவ்வளோ நதிகள் கடலில் கலந்தாலும் சமுத்திரம் எப்படி ஒரே மாதிரி இருக்கிறதோ அது கம்பீரத்திலேருந்து இழக்கிறது இல்லையோ, அதே சமயத்தில்
மழை பெய்ததுனால அவைகள்ந்து வெயில் காலத்தில் அந்த மழை நீரை வந்து மேக நீராக மாற்றும் போது அது வந்து என்னென்னா அது கம்பீரத்தை விடுறதில்ல சமுத்திரம். அது எப்பவும் கம்பீரமாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது சமுத்திரம். அப்போது ஆபுரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாக அப்படின்னு சமுத்திரம் எப்படி இந்த வெயில் காலத்தில் மொத்தம் வறண்டு போகிறது இல்லையோ, அதே சமயத்தில் மழை காலத்தில் நிறைய நதிகள் வந்து கலக்கும்போது அதுக்கு நல்ல பெருக்கெடுத்து ஓடுறதும் இல்லையோ, சமுத்திரம் எப்பவும் சமுத்திரமாகவே இருக்குது. ஏன்னா எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே திருப்பி செலுத்தப்பட்டது. மழை நீராக மறுபடியும் நதிகளாக வந்து பிரவகிச்சு கடலில் வந்து சங்கமாகுது. அப்போ மேக நீராக மாற்றப்படுறதும் சமுத்திரத்தில் தண்ணி தான் இல்லையா? அதனால் வந்து அது குறையிறதும் கிடையாது, அதே சமயத்தில் அதிகமாகிறதும் கிடையாது. கடல் எப்படி தன்னிலையில் இருக்குதோ, பூர்ணமாக இருக்கிறதோ, அதே மாதிரி பகவான் எப்படி ஒரு 8 கால் பூச்சினால் ஒரு வலையை பின்ன பகவானால் படைக்கப்பட்ட ஒரு சிலந்தி பூச்சி தன் வாயிலிருந்து ஒரு நூலை கக்கி அதன் மூலமாக உலகத்தை படைத்து அது விளையாட்டு போதுன்னு சொன்னே எல்லா தன்னுடைய அந்த நூலை முழுகிடும். அது பாட்டு இன்னொருத்தில் மறுபடியும் போய் வலையை வீசும், அதுலேயே அது வாசம் பண்ணும். அது மாதிரி பகவானால் தானால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவராசிகள் ஹிருதயத்துக்குள்ளே பகவான் பரமாத்மா வாசம் பண்ணிட்டு அதே சமயத்தில் உலகங்கள்லாம் படைத்து காத்து அழித்து கொண்டும் ஆனால் எந்த விகாரங்களும் அற்றவனாக அவன் படைக்கப்படாதவனாக காக்கப்படாதவனாக அழிக்கப்படாதவனாக அவன் எப்பவும் எப்படி இருக்கானோ தன் ஸ்வரூபத்தில் தான் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கிறான். எல்லாம் செய்கிறவெல்லாம் அந்த சக்தி தான். அந்த சக்திக்கு மட்டும் சக்தி அங்கடினா சக்திமானாகி அவனால் கொடுக்கப்பட்ட சக்தியினால். அப்போ இந்த விகாரங்கள்லாம் பார்த்தா மாயினால் ஏற்படுறதை தவிர இது சத்தியம் கிடையாது. இந்த பிரபஞ்சமே சத்தியம் கிடையாது. பிரபஞ்சமே ஒரு நாள் அழிய போகுதுன்னு நாமெல்லாம் அழியது சாதாரண விஷயம், அன்றாடம் நடக்கிற விஷயம் நம்மளதெல்லாம். ஒரு நாள் பிரளயத்திலே கல்பமாக பிராகிருத பிரளயம் வைகுருத பிரளயம்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் தைனந்தின பிரளயம் தினம் பிரளயம் அது போலலாம் சொல்கிறோமே. பிரம்மதேவருடைய அதாவது கல்பகாலம் பிரம்மதேவருடைய ஒரு நாள் தூங்க போகிறாரு, அப்போ வந்து பிரளயம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி பல விதமான பிரளயங்கள் உண்டு. மகா பிரளயம்னு ஒன்று உண்டு. அப்போ விஷ்ணுவே வந்து எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடிக்கிண்டு தான் மட்டும் எஞ்சிருக்கிறாராம், ஆலையில் பள்ளி கொண்டு இருக்கோம். அது அப்படியேப்பட்ட மகா பிரளயத்துலேயும் அழியாத ஒரு வஸ்து இருக்கிறதுனா அதுதான் நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம். எது அழிஞ்சாலும் அது அழியாது. அதனால் உலகத்தெல்லாம் அழிக்கிறவன் தான் அழியாமல் இருக்கிறவன், அவனை தெரிஞ்சுக்கணும், அவன் புகழை பாடணும். அதுதான் ராதாகிருஷ்ண மணாளர், ராதா மணால் நாயகர் ராதாகிருஷ்ணன். அவன் புகழை பாடவன். அப்போ தான் தாபத்திரைய விநாசாய. எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிக்காதனால்தான் இன்றைக்கி அல்ப விஷயங்களுக்கெல்லாம் நாம் துவண்டு போய் பெரிய என்னமோ பெருசாக வெட்டி முறிக்கிற மாதிரி. இனிமேல் நம்ம சம்பாதிச்சு கரையேறி அப்புறமா ஒரு ஆளாகி அப்புறமா என்னமோ ஏதோ பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அப்போ கூட அந்த துரத்தியா ஜீவிதாஷா அந்த மேலே சம்பாதிக்கணும், அப்படி பண்ண இனிமேல்ட்டு நம்ம சம்பாதிச்சு ஏதோ கரையேறி அது பண்ணி இதை பண்ணி ஒரு நாளைக்கு நான் உயர் போகிறேன் அப்படின்னு இன்னும் முயற்சி பண்ணுறாங்க. அவ்வளோ துன்பங்கள் அனுபவித்தோம். அப்போ கூட பகவானை பூர்ணமாக சரணம் அடையணுன்ற எண்ணம் வரமாட்டேருந்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சொல்கிறேன். ஏன்? அதான் அறியாமல். ஆத்மஸ்வரூபத்தை அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லறத்தில் புத்தி கிரகமேதினாம். அந்த இல்லறத்திலே புத்தி வந்து அவ்வளவு பிணைக்கப்பட்டவர்கள், அந்தளவுக்கு வாசனைகளால் அழிக்கப்பட்டவர்கள், தன் புத்தி அழிக்கப்பட்டவர்கள். அதாவது என்னென்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றியே சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த புத்தியால் கெடுக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லலாம். மேதினா புத்தி. கிரகம்னா நான் குடும்பத்தை பற்றி மாத்திரம் சிந்திக்கிறது. அதில் எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கலிபுருஷன் அத்தியாவசிய தேவைகளில் பயமுறுத்துவானே, அப்போ தானே உன்னை பக்தியிலிருந்து விலக வைக்க முடியும். எப்படி கலிபுருஷன் பக்தியிலிருந்து விலக வைப்பான்னா, உன்னை அத்தியாவசிய தேவைகளை ஆர்டர் பண்ணுவான். இதை செய்தே ஆகணும், நீ இது செய்யலைன்னா உன்னால் பழைக்கவே முடியாது அப்படின்னு ஆர்டர் பண்ணுவான். அந்தளவுக்கு கலிக்கு இடம் கொடுத்தது யாருன்னா நம்ம தான். அவன் தான் கொஞ்சம் அவன் சென்னாய் போல் ஏமாந்தவனிடத்தில் சென்னாய்கள் போல் உள்ளே புகுந்து ஆட்டையை கழிச்சிடுவான்.
நம்ம மனசை கலைச்சி கிருஷ்ண பக்தியிலேருந்து விலக வச்சு, இனிமேல் அத்தியாவசிய தேவை, இனிமேல் நான் வேலைக்கு ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு அத்தியாவசிய தேவைகளை தூக்கி மண்டையில் திணிச்சு நம்மளை கிருஷ்ணனை விட்டு விலக செய்கிறவனே இந்த கலிபுருஷன். கொஞ்சம் வந்து திருப்பி அதில் கலினா தீர பீரனா கொஞ்சம் துணிஞ்சடிச்சு என் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான், இல்லை நான் சத்தா சாவரேன்டா, அவன் கதி எனக்கு கிருஷ்ணன் தான் கதி அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ண சரணமாம அப்படின்னு கிருஷ்ணன் திருவடிகளில் சரணாகதி அடைஞ்சிட்டா அடுத்த க்ஷணம் கலிபுருஷன் பயந்து ஓடுவான். 10 நாய் துரத்தினது ஒரு நாய்னா அந்த ஒரு நாய் திருப்பிச்சுன்னா 10 நாய் ஓடும். நீ திரும்பி பார்க்காத வரைக்கும் நீ ஓடினே இருக்க வேண்டியது தான். ஓட விரட்டுவான் கலிபுருஷன். இன்னும் கஷ்டம் மேலே கஷ்டம், துன்பத்து மேலே துன்பம், பல அத்தியாவசிய தேவைகளை மனசில் புகுத்தி உன்னை படாது பாடுபடுத்துவான். எது வரைக்கும் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காத வரைக்கும், கிருஷ்ணனிடத்தில் உன்னை பூர்ணமாக அர்ப்பணிக்காத வரைக்கும் இந்த துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாவத்தே அங்கிரிம் அபயம் பிரபிரணீதலோகா, அது வரைக்கும் தாவத் பயம், இந்த பயம் உன்னை துரத்திகிட்டே இருக்கும். நாளை குறித்த பிறகு சம்சாரத்தை குறித்த பயம் உன்னை அடித்து தும்சம் பண்ணும். அதனால் அடுத்தது சொல்கிறார், விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறானே தவிர ஆனால் எதுலேயும் இன்டர்ஃபை ஆகுதில்லை பகவான். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அவன் தான். அவனை பார்க்கணுமா, எவ்வளோ வித்தியை பார்க்குறிய, வித்தியை பார்த்து ஏமாந்து போறியே, இந்த வித்தை காற்றானே பொம்மலாட்டக்காரன், அவனை எத்தனை ஆட்டிப்படியும் பிரிக்க வேண்டியவங்களை பிரிக்கிறான், சேர்க்க வேண்டியவங்களை சேர்க்குறான். இது வரைக்கும் இல்லாத உறவு வந்து இப்போ நம்ம உறவாடுறது ஒன்று, ஆனால் ஒரு உறவு பார்த்தா நம்ம இவ்வளோ நாள் இந்த உறவு ஒன்று பிரியுது, யாரோ புதுசாக ஒருத்தர் நம்ம உறவாடுறாங்க, அப்புறம் பார்த்தா நம்ம இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அதுதான் பகவானுடைய செயல். நலன் ஆனால் பக்தர்கள் நல்லதே செய்வான், சத் சங்கத்தை கூட்டுவான், எல்லாம் பண்ணுவான் பகவான். ஆனால் உன் இஷ்டம் கிடையாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும். நீ வந்து ஆட்டு வைக்கப்படுகின்ற பொம்மை, ஆட்டு விற்கிறவன் பகவான், அவன் இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியுதில்ல. அப்போது அவன் இஷ்டப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு அவனுக்கு எதிராக நம்ம போகிறான்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? கிருஷ்ணனுடைய செயலாக தெரியுது எல்லாமே. அவன் செயலாக யாரை பிரிக்கணும், நம்ம குடும்பத்தில் யாரை பிரிக்கணுமோ பிரிக்கிறான், யாரை சேர்க்கணுமோ சேர்க்குறான், யார் இது பண்ணணுமோ பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ நம்ம இஷ்டப்படி எதுவுமே இல்லை, அதை ஒத்துக்க, அது தோல்வி ஆகிடுமா. நான் மறுபடியும் போராடி நான் இழந்ததை மறுபடியும் பெறுவேன், நான் மறுபடியும் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன், நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் அப்படின்ட்டு போராடி இந்த நமக்கு கொடுக்குற இந்த விதினால் வரக்கூடிய இந்த விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பகவானை அனுசரித்து, இந்த இயற்கையை அனுசரித்து பகவானை அனுசரித்து அவனிடத்தில் சரணாகதி அடையேன், அதை அடைய மாட்டேன். இதுலேருந்து நம்ம இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் இதுலேருந்து நான் மேலே எழுந்து வரத்துக்கு மறுபடியும் நான் போராடுவேன், முயற்சி பண்ணுவேன். அதுதான் என் வில் பவர், அதான் தன்னம்பிக்கை அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல. நீ தன்னம்பிக்கைனால இவ்வளோ நாள் நான் சாதித்தேன், அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கஷ்டம் தானே படுறேன், இனிமேல்ட்டு அப்போ இத்தனை நாள் சாதிக்காது, இனிமேல் புதுசாக சாதிச்சுட்டு போறியா? அப்போ என்ன தான் சொல்கிறான் பகவான், நமக்கு என்ன தான் வச்சுக்கலாம்னா சரணாகதி ஆடி சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ மாம் ஏகம் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னை முழுசாக அப்போது அவனை சரணாகதி அடையிறதுக்காகத்தான், அவனை சரணாகதி அடையாத வரைக்கும் இந்த பயம் விலகவே விலகாது, கஷ்டம் விலகவே விலகாது. பூரணமாக சரணாகதி அடையணும்னா அவன் நாமங்களை சொல்லி இந்த களி மிரட்டுறான்ல அத்தியாவசிய தேவைகளில், என் அத்தியாவசிய தேவை இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, என் கிருஷ்ணன் தானே எனக்கு கதி, அவன் காப்பாற்றினா கைவிட்டுறான் அப்படின்ற சுனிதி அம்மா துருவனை காட்டுக்கு அமிச்சதுனால காப்பாற்றப்பட்டானா. எந்த சொத்துக்கள்லாம் விட்டு துறவியாக காட்டுக்கு போனானோ அந்த பகவான் பல மடங்காக சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தையும் எல்லாமே தேடி வரும்படி பகவான் பண்ணிட்டான்ல. அந்த துருவனுக்கு உத்தான பாதம் அந்த தேடி வரான், பட்டத்து யானையில் அவனை அழிச்சும் போகிறான், சுரிச்சி அம்மா பல்ஸ் வருஷம் முத்தம் கொடுக்குறா, உத்தமன் சகோதரன் ஆகிட்டான், எல்லாமே சுனிதி அம்மா ஆசைப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ எல்லாம் வரும். பகவான் தெய்வ அனுகூலம் இருந்துட்டா உனக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ புழுவாக துடிக்கணும், ஈர்த்தல் கொல்லி ஏறும் மாதிரி கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. பகவான் தெய்வ அனுகூலம் இல்லாதனால்தான் இவ்வளோ துன்பங்களும் காரணம். அந்த பகவான் கிருஷ்ணன் அதுதான் சொல்கிற ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமகா, அவன் புகழை பாடுவதை தவிர வேறு வழியே கிடையாது. துரத்தியா மம மாயாம் துரத்தியாக, இந்த மாயை கடக்கவே முடியாது. மாயாம் வேதம் பிரபத்தியந்திய மாயாம் வேதம் தரந்தியதே, என்னை சரணம் அடைஞ்சாதான் இந்த மாயை கடக்கவே முடியும் அப்படின்றது சொல்கிறார். அதுதான் சரணாக இங்கே சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமக, இந்த கிருஷ்ணனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், சுதிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். அவன் புகழை பாடுவோம்.
இந்த முதல் ஸ்லோகமே வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். நம்மளுடைய குற்றத்தை என்னன்றதை நம்மளுக்கு தெளிவாக விளக்குறது. அதேபோல் தாபத்திரைய வினாச தாபங்களுக்கு காரணம் என்னென்னா நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம்னு உணராமல் தேகத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதால் தான் எல்லாம் சொல்லி அப்புறமா என்னென்னா அந்த கிருஷ்ணனை, இந்த சச்சிதானந்த ஸ்வரூபனாக கிருஷ்ணனை நாம் போற்றி புகழ வேண்டும். அவன் புகழை பாட பாட கலிபுருஷன் விலகிடுவான். ஏன்னா கலிபுருஷன் வந்து கலி சத்வஹரம் பும்சாம், சாத்வீகமான தன்மைகள் எல்லாம் நம்ம குழந்தை எடுத்து போட்டுருவான். ரஜகுண தமகுணமாகிய பணம் சம்பாதிக்கிறது மற்ற உலக விஷயங்கள் விவகாரங்களை தான் நம்மளை ஈடுபட செய்வான் கலிபுருஷன். அப்போது கலி சத்வஹரம் பும்சாம், ஒரு மனுஷனுடைய சாத்விகமாகிய கிருஷ்ண பக்தியை ஸ்திதம் சத்வே பிரசித்ததி, நீ சாத்விக குணத்தில் ஸ்திதமாக எங்கே உறுதியாகிடுவோ அப்போ ததா ரஜஸ்தமாக தமோபாவாக காமலோ உபதேசிய சேதையது காமமோ பண பேராசையோ நமக்குள்ளே வராதபடி அடித்து துவம்சம் பண்ணிவிடும். எதிரான கிருஷ்ண பக்தியில் நினச்சி நின்ட்டான். ஆசையை விடுறது தான் ஒரே வழி. பகவானை சரணாகதி அடைஞ்சா தான் ஆசை விலகும். ஆசை விலகினா தான் நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். நாம் வந்து நமக்குள்ளே ஒரு தேவைகள் ஏற்படுத்தின்றோம். அந்த தேவைகளுடைய கண்டிஷனில் நம்ம பலவந்தப்படுத்தப்பட்டு எல்லா செயல்களும் செய்கிறோம். அந்த தேவைகளுக்கான வசதிகளை பெருக்கிக் கொள்ள பார்க்குறோம். நம்மளே ஒரு கூடு கட்டி அதுலேருந்து வெளிவர தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கிற ஒரு பட்டுப்பூச்சி போல் தன் வாயில் நூலை கட்டியா அதுவே ஒரு கூடு கட்டிக்கும். அது அப்படியே திடமாக ஒரு நூலாகி வச்சுன்னா அதுலேருந்து வெளியே தராமல் அதுலேயே செத்து போயிடும். அது மாதிரி நமக்குள்ளே ஒரு அபிப்பிராயங்கள், மனக்கோட்டைகள், அபிப்பிராயங்களை கட்டின்ட்டு நாம் அந்த கூட்டுக்குள்ளே மாட்டின்ட்டு அந்த சங்கல்பங்களில் அதுலேருந்து வெளியே வர தெரியாமல் சிக்கி தவிக்கிறோம். இதெல்லாம் தூக்கி போட்டு பகவானை சரணாகதி அடைய மாட்டேன்றோம். அப்போது கலிபுருஷன் நம்ம வீக்னஸ் பாயிண்ட் எதுவோ, எதில் நீ ரொம்ப பயப்படுவோ, எதில் நீ வந்து கிருஷ்ண பக்தி விட்டு விலகியோ அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு மெயினாக காண்பிப்பான். அதை காண்பித்து அந்த அத்தியாவசிய தேவைகளை கண்ணில் காண்பித்து உன்னை பலவந்தப்படுத்தி கிருஷ்ண பக்தியை விட்டு விலக செய்வான். இது புரிஞ்சிக்கணும். அதுதான் தீரன்னா இங்கே வீரன் கிடையாது. வீரன் வேறு, தீரன் வேறு. வீரன்னா உடம்பு பலமுடைய வீரனா சண்டை போடுறதுன்னு. தீன்னா புத்தின்னு அர்த்தம். புத்திமானாக இருக்கிறவனுக்கு பார்த்து கலிபுருஷன் போயிடுவான். அதுதான் கலினா தீர வீரனா. எந்த புத்திமான்னா கிருஷ்ணன் இந்த ஆட்டி வைக்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தை பார்க்காம இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கிறவனை பார்க்குறான் பத்தியா, இந்த ராதாகிருஷ்ணனை. அவனை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறான் பத்தியா. வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து, வாஸ்தவமான வஸ்து அதுதான். அந்த சத்திய வஸ்து தீமகி தியானிக்கிறான் இல்லையா, அவன் புகழை பாடுறான் இல்லையா. எனக்கு கொஞ்சம் வார்த்தை திக்குது, அந்த விஷயங்களை பார்க்கணும். அவன் புரிஞ்சுக்கிட்டா சத்தியமாக சொல்கிறேன் நமக்கு துன்பமே கிடையாது. தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. அவனை புரிஞ்சிக்கிறதுல தான் தீவிரமாக ஈடுபட இந்த அஜ்ஞானம்லாம் விட்டு விலகும். எதெல்லாம் நீ தேடி போனியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் சொல்லி மற்றவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்குது. அது மாதிரி பகவானை தேடி போனவனுக்கு இப்போ துருவனுக்கு எப்படி எல்லாமே தேடி வந்ததோ, துருவனுக்கு நிம்னபாவ இவஸ்வயம், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வரும். அது மாதிரி நீ பள்ளமாக ஆகிறதுன்றது உங்கள் தான் இருக்குது. அப்படின்னு வினயத்தோடு போகிறது, வணங்கி போகிறது, கிருஷ்ணத்தில் சரணாகதி அடையிறது தான் பள்ளமாக போகிறது. நீ மேடாகவே இருந்தனா உன் மேட்டிமையானது நம்மளை தான் கெடுக்கும், நம்மளை தான் அழிக்கும். நம்ம அகங்காரமானது நான் சாதிச்சிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், என் முயற்சி, நான் இந்த நான்றதுனால நான்ற அகங்காரத்தினால நீ என்ன சாதிச்சேன்னா துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சேன். கிளேஷ ஆக்கிரந்தசிய, கிளேஷத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு, கிளேஷத்தினால் பீடிக்கப்பட்டு வேறு ஒன்றும் இல்லை, அதை தான் அனுபவிச்சேன். ஏன்னா கோரே கலி, கோரமான இந்த களி அப்படி பாதிச்சிட்டான். சரி, ஓகே. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா கிருஷ்ணனை பூர்ணமாக சரணாகதி அடையன்னா வணங்கி போகணும். தீனத்துவ பாவனகா விஸ்வாச குருவாக்கியேஷு சொல்கிற மகான்களுடைய வார்த்தைகள் எல்லாம் திட விஸ்வாசம் வேணும். மனோதோஷ ஜெயச்செய்வ, இந்த அல்ப குப்பை விஷயங்கள்லாம் தியானிக்கூடாது. அதெல்லாம் அந்த மனத்தில் உள்ள தோஷத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். இந்த அபத்தமான விஷயங்களை இதெல்லாம் அபத்தம்தான். உன் சொரூபத்தை மறைக்கின்ற எல்லாமே அபத்தங்கள் தான். அதை விட்டுட்டு நாம் பாடி கிருஷ்ண பக்தியில் ஆனந்தமாக நம்ம செயல்பட்டோம் சொன்னால் தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ, எல்லா கஷ்டங்களும் விலகி இருப்போம். அந்த நிலையில் இருந்தவர் தான் சுகாச்சாரியார். அதுதான் இங்கே சொல்கிறார், எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம்
त्वयिभाग्यनो विरहकादर आजिहाव पुत्रेद तन्मयतया तरवोऽभिनेदुः தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. அவர் கர்ப்பத்திலேயே பிறக்கும்போது பிரம்மனிஷ்டையில் இருந்தாராம் யார், சுகாச்சாரியார். அதனால் ஒரு உபநயன சம்ஸ்காரமோ ஒரு வேதத்தியனமோ அதான் காயத்ரியோ எதுவும் இல்லை. அவர் ஒரு பூணூல் அணியது கிடையாது. உபநயன சம்ஸ்காரங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் துறவியாக விட்டு வெளியே கிளம்பினார். புத்திரனுடைய பிரிவு தாங்க முடியாமல் வியாசாச்சாரியார் பின்தொடர்ந்தார். ஆனால் அந்த புத்திரன்ற பாசம் அவருக்கு விட்டு போகும்படியாக மரங்கள் மூலமாக பதில் சொன்னாராம் அவர். ஏன்னா நான் இந்த ஒரு ரூபம் சுகர்ன்றது ஒரு ரூபத்தில் என்னை பார்க்காத, நான் தரவோ அபிநேதுகோ மரங்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் எது வியாபிச்சிருக்கிறதோ, எந்த பிரம்மஸ்வரூபம் வியாபிச்சிருக்கோ அந்த தன்மயமாக எல்லா பிரம்மஸ்வரூபமாக பிரம்மத்தில் அப்படி நான் லயிச்சு போயிட்டேன் அப்படின்றத அங்கே அனுபவமாக காட்டுறார். அதாவது என்னென்னா வியாசருக்கு அப்படி தன் சொரூபத்தை அப்படி விளங்க வைக்கிறார். வார்த்தையால் பதில் சொல்ல, ஆனால் தன்னுடைய அனுபவத்தினால் காண்பிக்கிறார். யார்? வியாசருக்கு சுகாச்சாரியார். அப்போ மரங்கள் மூலமாக மரங்கள்லாம் ஏன்னு பதில் சொல்கிறதாம். அப்போ மரங்கள் மூலமாக பேசினவர் யாருன்னா சுகாச்சாரியார் தான். அப்போ இதிலேருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டோம், நான் அப்பா யார் பிள்ளை யார், தேகத்தை வச்சு தானே, அதெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறவன் நான். தன்மயதையா தரவோ அபிநேதுகு தம் சர்வபூத ஹிருதயம். சகல ஜீவராசிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹிருதயத்தில் யார் இருக்குன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசிக்குது. இந்த தேகம் இல்லையே. அந்த ஆத்மஸ்வரூபமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தில் லயமானவன் நான், தன்மயமானவன் அப்படின்றத சுகாச்சாரியார் வெளிப்படுத்தினார். அப்படியேப்பட்ட என் குருநாதருக்கு நான் இந்த சுகர் என்ற ஒரு ஆகிருதியில் ஒரு ரூபத்தில் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் தான் பிரம்மமயமாக எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிற பிரம்மஸ்வரூபமாக இருக்காரு. அதனால் அவருக்கு எல்லா திக்குலையும் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இங்கே சூதர் சொல்கிறார். புத்திரேது தன்மயதையா தரவோபினேதுகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. நதோஸ்மின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ரூபத்தில் நமஸ்காரம் பண்ணுறது. ஆனதோஸ்மின்னா எல்லா திக்குகள்லையும் வியாபிச்சிருக்கிற அவர் தான் பிரம்மமயமாக ஆனவருக்கு எந்த திக்கில் நமஸ்காரம் பண்ணணும்? ஏன்னா எல்லாத்துலேயும் பிரம்மம் தானே இருக்குது, பகவானை தவிர அந்நிய விஷயம் இல்லையே. அப்படி பார்க்குற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது குருநாதருக்கு இங்கே குருநாதருடைய சுகர்ன்ற பேரே சொல்லலை. அப்படிப்பட்ட குரு இடத்துல அவ்வளோ பக்தி, குரு பக்தி சூதருக்கு. அதனால் எல்லா திக்குகளிலும் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வியாசர் பின்தொடர்ந்து போனதே இப்படியாப்பட்ட பிரம்மனிஷ்டருக்கு தான் பாகவதம் கொடுக்கணுன்றதுக்காக தான் வியாசர் பின்தொடர்ந்து போனார். சரி, அடுத்தது நைமிஷே சூதமாசீனும் அபிவாத்திய மகாமதிம் கதாமிருத ரசாஸ்வாத குஷலகா சௌனுகா பிரவித்து. இதே நைமிஷாரண்ய வனத்தில் தான் 17 புராணங்களும் அரங்கேற்றமாச்சு. மகாபாரத ராமாயணம் கூட அங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் நைமிஷாரண்யத்தில் நிறைய பாகவதம் சப்தாகம் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ஹிந்தியில், தமிழில் எல்லாத்துலேயும் நடக்குது. அங்கே நைமிஷாரண்ய வனத்தில் இன்றைக்கும் நிறைய சத்சங்கம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அப்படிப்பட்ட பூமி. அது அப்படிப்பட்ட 18 புராணங்களும் அரங்கேற்றமான இடம் அதுதான் நைமிஷாரண்யம். பகவானே ஒரு க்ஷேத்திர ரூபமாக இருக்கிறான்னா அது நைமிஷாரண்ய வனம் தான். அனிமிஷ க்ஷேத்ரே அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்ணமிக்காத அப்படிப்பட்ட பகவானுடைய க்ஷேத்திரமா, அப்படிப்பட்ட சொர்க்கலோகத்தில் உள்ளவர்களால் புகழப்படுகின்ற பகவானுடைய க்ஷேத்திரமா அது. அப்போது இங்கே இப்படி நைமிஷே சூதமாசினம் வருது. நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷிகா சௌனகாதிகா சத்திரம் ஸ்வர்காய லோகாய சகசிரமாசம். அப்போது 1000 வருஷம் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டித்தார்கள் சௌனகாதி மரிஷிகள். சொர்க்கலோகத்தில் உள்ள தேவர்களாலாம் புகழப்படுகின்ற பகவானுடைய க்ஷேத்திரம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நைமிஷே சூதம் ஆசீனம் அபிவாத்திய மகாமதிம் கதாமிருத ரசாஸ்பாத குஷலகா சௌனக பிரவித்து. இந்த கதாமிருதத்தில் படுக்கத்தில் கில்லாடிக்கலாம் சௌனகாதி மரிஷிகள். ஏன்னா 17 புராணமும் அப்படி ஆனந்தமாக கேட்டவர்கள். அதான் சொல்கிறேனே, உண்ட ருச்சியை விட அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ருச்சி பார்த்த போன விட அதில் அது மாதிரி உண்ட ருச்சி. அந்த பாகவதம் கேட்டு பகவானுடைய பெருமைகளை கேட்டு வயந்துன வித்துப்பியாமல் உத்தம ஸ்லோக விக்ரமே. பகவான் புகழை கேட்டு பத்ம புராணத்தில் கேட்டாச்சு, விஷ்ணு புராணத்தில் கேட்டாச்சு, எவ்வளோ கேட்டோம் போதலையாம். ஸ்காந்த புராணத்தில் பகவானுடைய பெருமைகள் கேட்டாச்சு, அவ்வளோ கேட்டோம். சிவனுடைய மகிமை பகவானுடைய மகிமை தான். ஏன்னா பகவானுடைய அம்சம் தான் சிவன். அப்படிப்பட்ட பகவானுடைய மகிமையெல்லாம் கேட்டது போதலையாம். இன்னும் கேட்கணுன்ற ஆசையினால் உட்காந்துன்னு இருக்காங்களாம் சவுனகாதி மகரிஷிகள். அப்போ சூதரை பார்த்து கேட்குறாங்க, அபிவாதனம் பண்ணி
மகாமதி. யார் மகாமதி இங்கே அப்படின்னா, கேட்குறவங்களும் மகா புத்திமான்கள் தான் சௌனகாதி மகர்ஷிகள். சௌனகாதி மகர்ஷிகள் கதை கேட்கறதுனால அவர் என்னென்னா சிறந்த ஞானியம், சிறந்த பாகவதம் அவர், சிறந்த அதே சமயத்தில் சிறந்த ஆச்சார சீலர். அப்படி கர்மானுஷ்டானத்துலேயும் கில்லாடி சௌனகாதி மகர்ஷி. சௌனகர் தெரியுமா? அவருடைய பெருமை மகாபாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சௌனகர் அப்படிப்பட்ட மகா ஞானி. அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அப்படி தெரிஞ்சதுனால தான் அந்த ருச்சி தெரிஞ்சதுனால தான் சூதரிடத்தில் மேலும் மேலும் பகவத் கதையை சொல்லுன்னு கேட்குறாரு. எதுக்காகனா கேள்விகளை கேட்கறது எதுக்காகனா கலியுக மக்களுக்கு அறையறதுக்காக, தனக்காக இல்லை. விஷயம் தெரிஞ்சவர் தான் சௌனகாதி மகர்ஷி. அப்போ சௌனகாதி மகர்ஷியுடைய தலைமையில் இருக்கிற அந்த மற்ற ரிஷிகள்லாம் எதுக்காக கேள்வி கேட்குறாங்கன்னா, கலியுக மக்களுக்காக இந்த பாகவத்தை வாங்கி கொடுக்குறாங்க. பல புராணங்களை வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா மக்களுடைய சேமத்துக்காக, தனக்காக இல்லை. அவருக்கு விஷயம் தெரியும். நைமிஷ சூதமாசீனம் அபிவாத்திய மகாமதியும். பாருங்கள், சூதர் மகா புத்திமானம். யார்? சூதர். ஆனால் கிருஷ்ண கதையில் மனசு லயிச்சு போய், இப்போ யாராவது ராஜனுடைய புகழை, சூதர்னா ஒருத்தருடைய புகழை பாடுவது இருக்கட்டும், அந்த புகழை பாடக்கூடிய குலத்தில் பிறந்து ராஜாவுடைய புகழை பாடினா ஏதோ பொன்முடிப்பு கொடுப்பான். ஆனால் நடராஜனுடைய புகழையும் வரதராஜனுடைய புகழையும் பாடுறதுல தீவிரமாக இருந்ததுனால மகாமதியும் சிறந்த புத்திமான அவர். அதனால் கதையை கேட்குறது கில்லாடிகளான சௌனகாதி மகர்ஷிகள் கேள்வி கேட்குற கதாமிருத ரசாஸ்பாத குஷலகா சௌனக பிரவித்து. அடுத்து சௌனகாதி மகர்ஷிகள் சொல்கிறாங்க, ஒரு குருநாதர் வந்துட்டார்னா இந்த அறியாமை என்ற இருட்டை போக்கக்கூடிய கோடி சூரியன் உதயமான. அப்பா ரொம்ப இருட்டில் தவிக்கிறான், தடுமாறுறான். இப்போ கண்ணு காட்டின்னு இருக்கான், கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணுறான்? இங்கே கல் இருக்கா, முள் இருக்கா, அது இருக்கா, எதுவுமே தெரியாது. அங்கே தடி விழுகிறான் இல்லையா, கஷ்டப்படுறான் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம இந்த சம்சாரத்தில் அடிக்கடி பல துன்பங்களில் தடிக்க விழுறோம். ஏன்னா அடுத்தது என்ன நடக்கும் போது நமக்கு தெரியாதே. அப்படியேப்பட்ட அஞ்ஞான குருடாக இருக்கிறோமே. அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன வரப்போகுது? நம்மளுக்கு மரணம் வரப்போதா, துன்பம் வரப்போதா, நோய் வரப்போதா, இன்பம் வரப்போதா, நல்லது வரப்போதா, கெட்டது வரப்போதா, எது தெரியும் நமக்கு? அப்போ நடக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அப்படியேப்பட்ட அஞ்ஞான குருடாக இருக்கின்ற நமக்கு ஒரு கண்ணையும் கொடுத்து பெரிய வெளிச்சத்தையும் கொடுத்து பாடுறா இப்போ ஃப்ரீயாக நடனா அப்படின்னு நான் ராஜாவே நடப்பான். ஏன்னா அந்த பள்ளம் மேடம் எங்கன்னு தெரியுமா, பார்த்து நடப்பானே. அப்படி ஒரு குருநாதர் வரணுமா. அவர் வந்தாருன்னா அப்படின்னா கோடி சூரிய சமப்பிரபாகா, இந்த அஞ்ஞானம் என்ற இருட்டை போக்குகின்ற கோடி சூரியனு சம்மா உதயமானாராம். யார்? சூதர். அப்படிப்பட்ட ஒரு வாக்கில் வந்த பாகவதமாச்சு நாமெல்லாம். ஆனால் அப்படிப்பட்ட கோடி சூரியன் நமக்கு கிடைச்சி கூட நம்ம இன்னும் அஞ்ஞானத்தில் இருக்கோம். நாம்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரப சூத ஆக்கியாகி கதாசாரம் மம கர்ண ரசாயனம். எவ்வளோ கதைகள் 17 புராணங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ புராணங்கள் மகாபாரத இதிகாசம் சொல்லியிருக்கீங்க, நிறைய தர்மசாஸ்திரம்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ சொல்லியும் கூட இவைகளுக்குள்ள எது சாரமானதோ கதாசாரம் அதை சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. கதாசாரம் மம கர்ண ரசாயனம். எதனால் ஒரு மனுஷனுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும், வைராக்கியம் உண்டாகும். வைராக்கியம்னா வெறுப்பு கிடையாது, எல்லாம் பகவானுடைய செயல் என்று பார்ப்பது தான் உண்மையான வைராக்கியம். ஆசையற்ற தன்மை. அந்த ஆசையற்ற தன்மையில் தான் மனசில் அவ்வளோ சாந்தி இருக்குது. ஆசை உள்ள விஷயங்களில் மனசு அலைச்சல் தான் இருக்குது. இல்லாத மனசில் தான் சாந்தியாக இருக்குது. அதான் சொல்கிற பக்தி ஞான விராக விவேகோ வர்த்ததே மகான்னு. இந்த பக்தி ஞான வைரத்தை சம்பாதிக்கணுன்ற விவேகம் எங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்ட்டு. மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ணவி கிரியதே கதம். எல்லாம் நம்ம கண்ணை திறந்து விடுற வாக்கியங்களாக இருந்து பாருங்கள். இந்த மாயின்ற மோகத்தினால ஒரு மனுஷன் எவ்வளோ அல்லல் படுறான். மெயின் பாயிண்ட்டே கேட்டார். ஆனால் இந்த விஷ்ணு பக்தர்கள் மட்டும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரமான கிருஷ்ண பக்தியில் தீவிரமாக முழுசாக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மட்டும் இந்த மாயா மோகத்தில் சிக்கிறதே கிடையாதான். கழுவுரம் இல்லை நடுவுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்காங்களாம். சிக்காமல் ஆனந்தமாக இருக்கிறாங்களே. அது எப்படி? அவங்களுக்கு என்ன சாதனத்தை கடைப்பிடிக்கிறாங்க? அது எங்களுக்கு சொல்லணும்னா இன்னும் இல்லை, பாகவத பாராயணம் தான், பாகவதனுடைய சங்கம்தான், வேற என்ன? அதான் சொல்ல போகிறார். அதுதான் கேள்வியாக கேட்குறாரு இங்கே. மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ணவி கிரியதே கதம். இந்த மாயை அப்படி இவனை மயக்கி அப்படி இந்த மாய் என்ற மோகமானது இவனை பல விதத்தில் ஆட்டி படைக்குது. ஆனால் இந்த வைஷ்ணவர்கள் மட்டும் இது நம்மளை மயக்க வருது, நம்மளை ஏமாத்துது அப்படின்னு தெரிஞ்சு இந்த பணத்தாசை, பெண்ணாசை, பணத்தாசை, நம்மளை இது போல் உத்தியோகங்கள் எல்லாம் கிருஷ்ணனை மறக்கடிக்கக்கூடிய செயல்கள்
அப்படின்னு தெரிஞ்சுட்டு வைஷ்ணவர்கள் மட்டும் விஷ்ணு பக்தி மட்டும் விடாமல் பிடிச்சிருக்காங்க. இந்த மாயா முகத்தில் சிக்கிறதே கிடையாது. அவர்கள் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது எப்படி? அதுதான் இங்கே கேள்வி கேட்குறாரு. மாயா மோக நிராசஸ்ச வைஷ்ணவி கிரியதே கதம் யகோரே கலோ பிராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதா. ஆசு இது ரமந்தே இது அசுர. ஆசுனா புலனின்பங்களில் ரமிக்கிறதுலேயே குறியாக கொண்டவர்கள் தான் அசுரர்கள். ஆசுர அதில் அதிகமாக இந்த கோரமான கலியுகத்தில் தான் நிறைய எல்லாமே அசுர சுபாவம் உடையவர்களாக மாறிட்டாங்களாம் மக்கள் எல்லாம். மொத்தமாகவே சொல்கிறார், ஜீவஸ்ச அசுரதாம் கதா. பிறந்தவர் எல்லாம் யாரை எதான் அன்றைக்கி ஒருத்தன் இரணிகசிபன் தான், ஒரு கம்சன் தான், ஒரு ராவணன் தான் சொல்லலாம் அசுரர்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லாமே அசுரர்கள் ஆகிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அந்தளவுக்கு கோரமான களி நடக்குதான். இப்போ நடக்கிறது களி, அந்தளவுக்கு கோரமான களி நடக்குதான். இப்போ ஒருத்தன் சொல்ல முடியும், எல்லாமே அசுரர்கள் ஆகிட்டாங்களாம். ஆண் பெண் எல்லாமே அப்படி ஆகிட்டாங்க. இஹ கோரே கலோ பிராயோ ஜீவஸ்சா. பிராயோனா அநேகமாக எல்லாம் அசுரர்களாக தான் இருக்கிறாங்க. மக்கள்லாம் பார்த்தா அசுர சுபாவம் உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. சுயநலம் பேராசை, இதுதான் மெயினாக. இந்த ஞானத்தை பற்றி, இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அவசியதான் ஆத்ம தத்துவம் தெரிஞ்சிக்காமே இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட கோரமான களி நடக்குதான். கோரே கலோ பிராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதா. அதனால் எதாவது சாதிச்சுட்டாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா? கிளேஷ ஆக்கிரந்தஸ்ய தஸ்யைவ. பின்ன கிளேஷம் தான் அனுபவிக்கணும். இப்படிப்பட்ட அசுர சுபாவம் உடையவர்கள் கொண்டு அசுரன்னா புல இன்பங்களே புத்தி செலுத்தவர்கள் கிளேசத்தான் அனுபவிச்சாகணும், துன்பம் தான் பட்டாகணும். அடி மேலே அடி போட்டு சாவடி அடிக்கிறான் கலிபுருஷன். வேறு என்ன பண்ணுறான்? கோரே கோரமான களி நடக்குது. அந்த கலிபுருஷன் கிருஷ்ணனை திரும்பி பார்க்க விடாதபடி உன்னை படுபடுன்னு படுத்துகிறான். கிளேஷ ஆக்கிரந்தஸ்ய சோதனை. இதை வெட்டி அப்பா அந்த கிளேஷங்கள்லேருந்து மக்கள் விடுபடுறதுக்கு என்னவா வழி, அதை சொல்லுப்பா அப்படின்றாங்க. ஜீவஸ்ச கிளேஷ ஆக்கிரந்தஸ்ய தஸ்ய சோதனை கிம் பாராயணம். எதை சரணமடைய வேண்டும், எதை பாராயணம் பண்ணணும்? பாகவத பாராயணம் தான் பண்ணணும். வேறு என்ன? அது பின்னாடி சொல்ல போகிறார், நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். ஸ்ரேயசாம் எத்பவே ஸ்ரேயா. இந்த உலகத்தில் எதோ ஸ்ரேயஸ்ன்னு தேடி ஓடுறாங்க. பணம், உத்தியோகம், அது இது, படிப்பு, பாண்டித்யம், அது லொசுகுன்னு, எதிர்கால தேவைகள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ ஸ்ரேயஸ்ன்றாங்க. அதெல்லாம் ஸ்ரேயஸ் கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை விட உயர்ந்த ஸ்ரேயஸ்னால் மோட்சம்தான். அந்த ஸ்ரேயஸுக்குள்ள அந்த மோட்ச மார்க்கத்தில் எது சிறந்த மார்க்கம் அதை சொல்லும் போதில் எங்களுக்கு ஸ்ரேயஸ்னால் இது. ஸ்ரேயஸ் வேறு, பிரேயஸ் வேறு. பிரம்மலோக சௌக்கியம் வரைக்கும் எல்லாம் பிரேயஸ் தான். பிரேயஸ்னால் நம்மளுக்கு பிரியமானது. பிரம்மலோக சௌக்கியம் வரைக்கும் எல்லாமே பிரேயஸ் தான். ஸ்ரேயஸ்னால் ஒன்று தான், மோட்ச மார்க்கத்தை தேடிக்கிறது மட்டும்தான் ஸ்ரேயஸ். அப்போ ஸ்ரேயசம் எத்பவே ஸ்ரேயனும், ஸ்ரேயஸ்னால் ஒன்று தானே, மோட்ச மார்க்கம் தானே. அப்போ ஏன் ஸ்ரேயசம் பவ ஸ்ரேயான்னு சொல்லணும்னா, அந்த மோட்ச மார்க்கங்கள் பல வழி, தியான யோகம், ஞான யோகம்னு அந்த ஸ்ரேயஸுக்குள்ளே சிறந்த ஸ்ரேயஸ். அந்த மோட்ச மார்க்கத்தில் எது தலை சிறந்தது அப்படின்னா பக்தி மார்க்கம் தான், பாகவத பாராயணம் பண்ணுறது. அதான் பின்னாடி சொல்ல போகிறார். அதுதான் இங்கே கேட்குறார். ஸ்ரேயசாம் எத்பவே ஸ்ரேயா பாவனானாம் ச பிராவணம். கங்கை முதலிய புண்ணிய திட்டங்கள் எல்லாருடைய பாவங்களை போக்குறா. அவள் பாவத்தை போய்க்கிறது எங்கே வரான்னா பாகவத சங்கத்தில் தான் வரானா. ஆமாம், 43 புண்ணிய திட்டங்கள் தேவதா வடிவத்தில் அந்த தேவதைகள்லாம் நதி தேவதைகள்லாம் வந்தாங்களாம் பாகவதம் மேலால். இந்த பாகவதம் தான் பாவனம் பண்ணக்கூடிய வஸ்துக்களையும் பாவனம் பார்க்கக்கூடியது. பாவனானாம் ச பாவனம். அதே சமயத்தில் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை, இறைவன் அனுகிரகத்தை பெறத்துக்கு பல விதங்களை தியானம் பண்ணுறாங்க, தலைகீழ தொங்குறாங்க, தவம் பண்ணுறாங்க, வாதாசி பண்ணி ஆசைகளாக இருந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறாங்க, திருட விரதங்களை மேற்கொள்கிறாங்க, ஞான விசாரம் பண்ணுறாங்க, கர்மானுஷ்டானம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் உடனே கிருஷ்ண அனுகிரகம் பெறத்துக்கு என்ன வரும்னா பாகவத ஸ்ரவணம் பண்ணு. கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத்து சாதனம் தத்வதா அதுனா. உடனே கிருஷ்ணனுடைய பிராப்தி, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெறத்துக்கு என்ன வழி? ஒன்றும் இல்லை, ஸ்ரவணம் பண்ணே வா. சத்தியோகர்த்தி அவர்த்தி கிருஷ்ணன் வந்துடும் உள்ள. ஆனால் அப்படியேப்பட்ட பாகவதர் வாக்கில் கேட்கணும். கிருஷ்ணன் வந்துட்டான்னா மங்களம்தான், இனிமேல் உனக்கு துன்பம் கிடையாது. அவன் எப்படி ஆனந்தமாக இருக்கிறானோ அப்படி நம்மள ஜெல் நம்ம வாழ்க்கையை ஜெல்லுன்னு ஆகிடும். கிருஷ்ணன் வந்துட்டான்னா ஒரே குதூகலம்தான், சந்தோஷம்தான். நம்ம சோகமோக பயம் சோகமோக பயன்றது கிடையாது வாழ்க்கையில். கிருஷ்ணன் இன்னும் வரல, வந்த மாதிரி வந்து போயிடுறான். கிருஷ்ணன் வந்துட்டான்னா அங்கே சந்தோஷம் மட்டும்தான், ஒரே ஆனந்தம்தான், கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபம். அவன் வந்துட்டான்னா மற்றவர்கள்லாம் வந்தும் வராது தான்.
கிருஷ்ண பித்து பிடித்தவர்கள் எதையும் திறந்துடுவாங்க, எதையும் மறந்துடுவாங்க. ஆனந்தம் மட்டும் இந்த ஆனந்தத்தில் மட்டும் நிலைச்சு நிற்பாங்க. அதான் சில கிருஷ்ண பிராப்திகரும் சஸ்வத்து. கிருஷ்ணனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் இந்த துன்பத்தில் விலக முடியும், இந்த சம்சாரம் ஒழியும். அவனுடைய அனுக்கிரகத்தை பிராப்தி, அந்த கிருஷ்ண பிராப்தி நம்மளை அடையிறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருக ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ. நானே ரொம்ப சுருக்கமாக தான் ஓடின்னு வரேன். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபன்ற மட்டும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னேன். மற்ற சொல்லகள்லாம் சுருக்கமாக தான் ஓடின்னு வரேன். இதெல்லாம் விஸ்தாரமாக சொன்னால் பெரிய பெரிய விஷயம் இதெல்லாம். அப்படிப்பட்ட ஸ்ரேயஸை பற்றி பேசணும்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. பாவனம்ன்ற பற்றி பேசணும்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. கிருஷ்ண பிராப்தின்றது என்னன்னே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சொத்து சுகங்களை அடையிறது தான் கிருஷ்ண பிராப்தின்றாங்க. சத்தியமாக கிடையாது. இந்த ஆசைகளை விடுறது தான் உண்மையான கிருஷ்ணானுகிரகம் பெற்றவர்களுக்கு ஆசைகளே இருக்காது. அது தெரியுமா? சந்தோஷம் மட்டும், வைராக்கிய ஸ்திரமாக இருப்பாங்க, ஞானத்தில் பரிபூர்ணமாக இருப்பாங்க, பக்தியில் அப்படியே பிரவிச்சுண்டு அப்படியே கண்கள்லேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகும் அந்த நீரானது. சைதன்ய மகாபாரத பிரபு கண்ணிலேருந்து பீரிட்டுன்னு வருமா அந்த தண்ணி, அப்படியே புச்சுன்னு அப்படியே 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 பீரிட்டு அடிக்குமா. அப்படி இந்த பக்தி பிரவாகம் அப்படி இருக்குமா. துவயமே அனன்ய விஷய மதுபதி அசக்கரத்து. அந்த அனன்ய பக்தி நமக்குள்ளே உண்டாகுமா கிருஷ்ண பக்தி. அதுதான் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத்து. கிருஷ்ணானுகிரகன்றது அதுதான். இந்த சொத்து சுகங்களை பெறதில்லை. இப்போ நான் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தேன்னா பெருசாக போயிடும். சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது போல் கிருஷ்ண பிராப்தின்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம், பெருசாக போயிடும். அதனால் எல்லாமே நான் சுருக்கமாக தான் ஓட்டின்னு வரேன். ஆனால் உண்மையிலேயே கிருஷ்ணானுகிரகன்றது என்னன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சொத்து சுகங்களை அடையிறது தான் கிருஷ்ணானுகிரகம் நினைக்கிறாங்க. தப்பு. பகவானே சொல்லியிருக்கான், எல்லா விஷயமான ஆசைகள்லேருந்து விடுறது தான், எல்லா பட்டத்தில் விடுறது தான் என்னுடைய அனுகிரகமே. மதனுக்கிரகம். இந்த மோகம் அடையாமல், இந்த அஜ்ஞானத்தில் உழலாமல் அவர்களுக்கு சிறந்த தன் சொரூபத்தில் நிலைச்சி என்னுடைய பக்தியில் தீவிரமாக ஈடுபடுறது தான் என்னுடைய அனுகிரகம். அதுதான் என்னுடைய அனுகிரகமாக தெரிஞ்சுக்கோ பிரம்மதேவரே அப்படின்ட்டு பிரம்மதேவர்கள் சொல்கிறார். 2 இடத்துல பிரம்மதேவர் சொல்கிறார். ஒன்று தபஸில் நிலைச்சி நிற்கிறது பற்றி சொல்கிறார். 3வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில். அப்போ வாமனவதத்தில் சொல்கிறார், நான் பலியை நிக்கிரகம் பண்ணல, அனுகிரகம் பண்ணுறது தான் வந்தான்னு சொல்லி பிரம்மதேவர் கேட்ட கேள்வி, அவன் நிக்கிரகம் பண்ணாதீங்க பலி சக்கரத்தை பிரம்மதேவர் கேட்டுன்றதுனால அவங்க சொல்கிறார், நான் நிக்கிரகம் பண்ண வரல, அனுகிரகம் பண்ண தான் வந்திருக்கேன். அவன் உண்மையை புரிய வச்சேன். எதுவும் உதவாதடா, கட்சி காலத்தில் இந்த சொத்து சுகம்லாம் உதவாதடா அப்படின்னு புரிய வச்சுக்கிட்டு தான் நான் அனுகிரகம் மட்டும் தான் வந்தேன், நான் மட்டும்தான் உதவான்னு சொல்லிட்டு பகவான் தன் திருவடியில் சேர்த்துட்டான். அதனால தான் தன் காலில் திருவடி சுட்டினான் பலி சக்கரத்துக்கு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான். ஏதுமில்லாதவர்களுக்கு சொத்து அகிஞ்சன வித்தாய கிருஷ்ணன் தான், வேறு யாரும் இல்லை. அதுதான் உண்மையான அனுகிரகம். இந்திரனுக்கு பண்ணதெல்லாம் அனுகிரகமே கிடையாதுன்றார். யார்? பலி சக்கரத்தையே சொல்கிறார். இந்திரனான சொர்க்கலோகத்தை மட்டும் தான் கேட்டான். இவன் பகவானே அல்லவா கேட்டான். வீட்டு வாசலில் காவல் நிற்க வச்சுட்டான் பலி சக்கரத்தையே. என் வீட்டு வேலைக்காரனா நில்ட்டா அப்படின்ட்டு நிற்க வச்சிட்டானே. அப்போ இந்திரன் வீட்டு வாசலில் நிற்கலையே கிருஷ்ணன் எங்கே நிற்கிறானா? நீங்கள் சுதல் லோகத்துக்கு போனால் எவனா எப்போனா போனீங்கன்னா போய் பாருங்கள், சுதல் லோகத்தில் அங்கே வீட்டு வாசலில் கிருஷ்ணன் நிற்கிறான். அப்படி கிருஷ்ணனையே விலைக்கு வாங்கினவன் இவன் அல்லவா புத்திசாலி. அதுதான் உண்மையான கிருஷ்ணனுக்கு, அதுதான் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத்து. உடனே அந்த கிருஷ்ணன் யார் பாண்டவர்களுக்கு ஓடா ஒழிச்சானே, தூது சென்றானே, ஏன்னா அந்த பக்திக்கு பகவான் வாசப்பட்டவன். முக்தின் ததாதி கற்கிச்சித்து என்ன பக்தி யோகம். மோட்சத்தை கொடுத்தாலும் என் தாமத்தை கொடுத்துருவேன், பக்தி கொடுத்தா என்னையே இல்லவா கொடுக்கணும். அதனால் பக்தி மட்டும் ஒரு பொழுது எல்லோரும் கொடுத்துட மாட்டேன். பக்தி வேணும்னா எங்களை வராதிங்க, பக்தர் இடத்துல போனால் தான் பக்தி வரும், எங்களை வந்தால் கிடைக்காது. அப்படியேப்பட்ட பக்தர்கள் சங்கத்தில் தான் என் பக்தி கிடைக்கும். அதான் கிருஷ்ண பிராப்திகரம். உண்மையிலே கிருஷ்ண அனுகிரகம் எதிரானா பக்த சங்கம் கிடைக்கிறது தான். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கம் லபதி. பல ஜென்மாவில் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் தான் சத் சங்கத்தை காட்டி கொடுப்பானா. சத் சங்கத்தினால என்னன்னா பகவானே கட்சிடுவானா. அதான் பிரகலாதனுடைய பேரனா அந்த பலி சக்கரவர்த்திக்கு பகவானே கட்சிட்டான். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன கிருஷ்ண பிராப்திக்கு மட்டும் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். இன்னும் நிறைய விளக்கம் சொல்லலாம். கிருஷ்ண பிராப்தின்றது கிருஷ்ண அனுகிரகத்தை உடனே பெற்று தரக்கூடியது. என்னென்னா பாகவதம் கேள், பாகவதத்தை பற்றி பேசு, அதுதான் ஒரே வழி. அதுதான் இங்கே சொல்ல போகிறார். சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருகு சொர்க்க சம்போதம். இதெல்லாம் பெரிய லாபமே கிடையாது, இதெல்லாம் ஸ்ரேயஸே கிடையாது. சிந்தாமணி வந்து லோக சுகத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு 5-10க்கு நம்ம அல்லல் படுறோமே, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்படுறோமே. இது மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கைலாம் நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லையா. இதை விட உயர்ந்து தான் ஒன்று இருக்கான் சிந்தாமணின்னு. சிந்திச்சதெல்லாம் கொடுத்துருமா, இந்த உலக சௌக்கியம் மொத்தத்தையும் கொடுத்துருமா. ஆனால் அதுவே குப்பன்றார் இங்கே.
ஏன்னா சிந்திச்செல்லாம் கொடுத்துட்டா நல்லது மட்டும் கிடைக்காது, கெட்டதும் கிடச்சிடும், தண்டனையும் கிடச்சிடும். நம்ம சிந்தனை இப்படி ஒரே மாதிரியாக சிந்தனைக்கு நல்லது மட்டுமா சிந்திக்குது, கெட்டது தான் சிந்திக்குது. இவ்வளோ பணம் கிடச்சிக்குது, இது யாருன்னா அபகரிச்சு போயிடுவாங்களேன்னா உடனே படம் 2 அடி அடிச்சு பணத்தை பறிச்சு போயிடுவான். அதனால் சிந்திச்சதெல்லாம் நடக்கக்கூடாது. சிந்தாமணி லோக சுகம் சுரத்ருகு சொர்க்க சம்பதம். அப்படிப்பட்ட சிந்தாமணி இங்கே கிடைக்காது, அது தேவலோகத்தில் இருக்குது. சூரிய பகவான் செமந்தமணி கொடுத்தான் இல்லையா, அது மாதிரி தேவரில் தான் கொடுக்க முடியும். சத்ராஜத்துக்கு செமந்தமணி சூரிய பகவான் கொடுத்தாரு, அதெல்லாம் ரொம்ப துர்லபம், அது தேவலோகத்தில் தான் கிடைக்கும், தேவர்களால் தான் கொடுக்க முடியும். சிந்தாமணி லோக சுகம் அப்படியே கொடுத்தாலும் லோக சுகம் தான் கொடுக்கும், ஆனால் அது நிம்மதி கெடுத்துடும். லோக சுகமானது, லோக சுகத்தை அனுபவிச்ச தசரதர் சக்கரவர்த்தி மட்டும், சக்கரவர்த்தியில் என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சாங்க? இல்லை சொர்க்கலோகத்தை சௌக்கியத்தை அனுபவிக்கிற தேவேந்திரன் மட்டும் என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சான்? நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? ரொம்ப எனக்கு ஓட வச்சு டான்ஸ் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, அடுத்த நிமிஷம் யானோ வந்து அதுலேயும் அபகரிச்சு போகும்போது தள்ள துண்டை போட்டுக்கிறான் இந்திரன் இல்லையா? அப்போது சுரத்ருகு சொர்க்க சம்பதம், சொர்க்க சம்பத்துக்கள் கிடைச்ச, சொர்க்க சம்பத்துக்கெல்லாம் அதிபதியாக இந்திரன் மட்டும் என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சான்? அடிக்கடி அசுரலால் பீடிக்கப்படுறான். ஏன் வந்து எப்போ பொடின்னு போவானோ, எப்போ நடுரோட்டில் நிற்க வைப்பானோ அப்படின்னு தான் பயந்து நிற்கானோ. அதனால் சக்கரவர்த்திக்கும் சௌக்கியம் இல்லை, சொர்க்கலோகம். அதனால் வந்து சிந்தாமணி லோக சுகத்தும் சௌக்கியம் இல்லை, சொர்க்கலோகத்தை அடைஞ்சாலும் சொர்க்கலோக சம்பத்துக்கள் கிடைச்சாலும் சௌக்கியம் இல்லை. அப்படின்றதுனால அப்போ அதை விட உயர்ந்த சௌக்கியம், நம்ம விட்டு பறிபோகாத சௌக்கியம். இந்த லோக சௌக்கியங்கள் பறி போயிடும், சொர்க்கலோக சம்பத்து பறி போயிடும். இந்திரனால் அபகரிக்கப்படுகின்றான் அசுரலால். பறிபோகாத சௌக்கியம் என்னன்னா, குருநாதர் கட்சிட்டாருன்னா நம்மளை விட்டு அழிப்பா. ஒரு குருநாதர் வந்துட்டாருன்னா பகவானே அடியனுக்கு குரு, அடியனுக்கு பகவானே தான் குரு. பிரயச்சதி குரு பிரேதோ வைகுண்டம் யோகி துர்லபம் பாப்பா பாப்பா பாப்பா. அந்த வைகுண்டம், குண்டம்னா துன்பம், வைகுண்டம்னா துன்பமில்லாத அந்த பேரானந்த நிலையை கொடுத்துருவாங்களாம் குருநாதர் வந்துட்டானா. அந்த வைகுண்டத்தையே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணாங்கன்னா, அப்பா குருநாதர் கண்ணை தந்து விட்டார்னா, அந்த அஜ்ஞானத்தை போக்கணார்னா, நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபனை விளங்க வச்சுட்டார்னா, பிரயச்சதி குரு பிரீது, அந்த குருவை சந்தோஷப்படுத்தணும் முயற்சி பண்ண மாற்றத்தினாலே நம்மளுக்கு பேரானந்த நிலையில் அப்படியே தலை கசிட்டு வரோம். அப்படியேப்பட்ட நீ குருநாதரை ஆசிக்காமல் தனிப்பட்ட முறையில் நான் யோகம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னா துர்லபம். யோகினாமபி துர்லபகா, யோகிகளுக்கு கிடைக்காது இதெல்லாம். தனிப்பட்டு போய் யோகம் பண்ணுறாங்களே, காட்டில் போய் தனியாக தவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, என் குருநாதர் தான் எல்லாமே, இந்த பாகவதம் படிக்கிற இந்த பாகவதர் தான் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு காலில் அப்படியே விழுந்துட்டேன்னா அவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை அப்படியே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிரயச்சதி குரு பிரேதோ, அந்த குருநாதரை சந்தோஷப்படுத்தணும் பிரயத்தனம் பண்ண மாற்றத்தினாலே வைகுண்டம் யோகி துர்லபம் துன்ப கலப்படம் இல்லாத பேரானந்த நிலையை நம்மளுக்கு அப்படியே வழங்கிடுவாங்களாம். யோகிகள் தனிப்பட்ட முறையில் யோக தியானம் பண்ணக்கூடிய அவர்களுக்கு கிடைக்காத, ஆனால் குருநாதனுடைய சேவையில் கட்சிடுவோம். வாதாசி பரிநாசிகளாக தனிப்பட்ட முறையில் குரு ஆசிக்காமல் யோகம் பண்ணுறதால என்ன லாபம்? துர்லபம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஆனந்தம் கிடைக்காது, வைகுண்டமே கிடைக்காது. ஆனால் இவர்களுக்கு வைகுண்டா பிராப்தி. அப்படியேப்பட்ட குருநாதராகிய சோதரே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் அந்த பகவானுடைய பெருமைகளை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பக்தி ஞான வைராக்கியம் எதனால் உண்டாகும்? நன்மைகளுக்குள்ளே எது நன்மை, பாவனமானதுக்குள்ளே எது சிறந்த பாவனமானது, கிருஷ்ணனுடைய அனுபவத்தை பெறத்துக்கு என்ன வழி, இந்த கோரமான கலியிலிருந்து மக்கள் விடுபடுறதுக்கு, கிளேசங்கள் அனுபவிக்கிற அசுர சுபாவமுடையவர்களாக இந்த கோரமான கலியில் உள்ள மக்கள்லாம் விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு இதெல்லாம் கேள்விகளாக கேட்குறாங்க. அப்போ தான் பிரீதி சௌனுக சித்தேத ஹியதோ பட்சுமி விசாரியாச்சா சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பய நாசனம். சம்சார பயத்தை போக்கக்கூடிய அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விலாம் ரொம்ப சந்தோஷமான, ஏன்னா உலக நன்மைக்காக கேட்டிருக்கீங்க, உங்கள் நன்மைக்காக கேட்கல. அதனால் ரொம்ப சந்தோஷம். அதுதான் சர்வ சித்தாந்தங்களுடைய சம்மதம், சர்வ சாஸ்திரங்களுடைய சாரமான விஷயத்தை கேட்டிருக்கீங்க. அது வந்து அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன ஒரே வழின்னா, காலவியால முக கிராச திராச நிர்நாச ஹேதவே. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பக்தியோக வர்த்தனம் எஸ்ட கிருஷ்ண சந்தோஷ ஹேதுவம். கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. கிருஷ்ண சந்தோஷப்படுத்தக்கூடியதுன்னா பக்தினால் தான் சந்தோஷப்படுத்த முடியும். அந்த பக்தி அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜாகிரதையாக சாவதான தயாசுனம், ஜாகிரதையாக கேளுங்க. பக்தியோக வர்த்தனம் எஸ்ட கிருஷ்ண சந்தோஷ ஹேதுவம். அந்த கிருஷ்ண பிராப்திகாரம் சொன்னீங்க இல்லையா, கிருஷ்ண சந்தோஷப்படுத்துக்கு என்ன வழின்னு, கிருஷ்ண அனுபவத்தை பெறத்துக்கு என்ன வழின்னு, அந்த கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்த அவன் பிராப்தி அடையிறதுக்கான ஒரே வழி சொல்கிறேன், ஜாகிரதை கேளுங்க. பக்தியோக வர்த்தனம் எஸ்ட கிருஷ்ண சந்தோஷ ஹேதுவும். பக்தியை அதிகரிக்க செய்து தான் கிருஷ்ண சந்தோஷப்படுத்துறது. சரி, அது என்ன பண்ணணும்? ததகந்தே அபிதாசியாமி சாவதான தயாசுனு காலவியால முகக்கிராச திராச நிர்நாச ஹேதவே.
எல்லாம் காலன் என்ற மலைப்பாம்புனால் மரணத்தினால் விழுங்கப்படுகிறோமா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசு குறைஞ்சுட்டே போதும். இந்த கால சர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டு இருக்குமா. நம்ம ஆயுசு ஒரு நாள் குறைஞ்சுன்னு போயின்னு இருக்கு. அப்போ கால சர்ப்பத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கப்படுறோம். இந்த ஒரு சர்ப்பத்தில், இந்த கால சர்ப்பத்தினால் விழுங்கப்படுற நீ, இன்னும் எல்லாருமே கால சர்ப்பத்தினால் விழுங்கப்படுறவங்க தான். இந்த ஒரு பாம்பில் வாயில் அகப்பட்டவன் இன்னொரு பாம்பில் வாயில் அகப்பட்டவன் இருக்கிறவனை போய் நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்றான். ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றிட்டா, முதல்ல உன்னை காப்பாற்றிட்டா. உன்னையே காப்பாற்ற வக்கு இல்லை, துப்பு இல்லை. நீ யார் மற்றவங்களை காப்பாற்றணும்னு சொல்கிறது? நீயே காலம் என்ற பாம்புனால் விழுங்கப்பட்டுன்னு இருக்க. ஒவ்வொரு நாள் ஆயுசு குறைஞ்சுன்னு இருக்கு. உனக்கு நோய் நொடிகளை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுன்னு இருக்க. நீ மற்றவங்களை காப்பாற்றுறியா? நான் என் பிள்ளைய கரையேற்றிடுறேன், நான் அப்படி பண்ணிடுறேன், இது பண்ண. ஃபஸ்ட்டு நீ உன்னை கரையேற்றுறா. நீ சுகர்ந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். நீயே நல்லா இல்லை. உனக்கு உடம்புலேயே 1008 கோளாறு. நீ போய் மற்றவங்களை கரையேற்றுன்னு சொல்கிற. என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு கலைக்கும் போது அப்போ நம்மளே கஷ்டப்படும் போது நாம் எப்படி மற்றவங்களை காப்பாற்ற, நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர்களும் மலைப்பாம்புல எல்லாரும் காலத்தினால் விழுங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயுசு குறைந்து கொண்டே கொண்டு இருக்கிறார்கள். அப்போ யாரா காப்பாற்றணும்னா நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒருத்தனால் மட்டும் இந்த பாம்பு வாயில் அகப்படாதவன் ஆகிய பகவான் மட்டும்தான். பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. பகவத் ஸ்வரூபமே மெனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு காலவியால முகக்கிராச திராச நிர்நாச ஹேதவே. இந்த பாம்பை கீழ்ச்செறியக்கூடிய, இந்த கால சர்ப்பத்தை கீழ்ச்செறியக்கூடிய, இந்த மரணத்திலிருந்து நம்மளை வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் ஹலோ கீரேன பாஷிதம். அப்படி கீரன்னா சுகர் என்ற கிளியினால் பாடப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதுதான் இந்த பாகவதம் தான் நம்மளை இந்த கால சர்ப்பத்திலேருந்து நம்மளை விடுதலை பண்ணக்கூடியது. அந்த பால சர்ப்பத்தை கீழ்த்தெறியக்கூடியது, மரணத்திலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். இந்த பாகவதத்தை தெரிஞ்சுட்டா ஒரு மனுஷனுக்கு என்னன்னா எல்லாம் வரலாம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் பயப்படுறான் பற்றியா, அப்போ தான் அவன் செத்து பழைக்கிறான். ஒரு மனுஷன் நம்ம நினைக்கிறோம் கடைசி காலத்தில் தான் சாவறான்னு. கிடையாதுங்க. எப்போல்லாம் பயப்படுறியோ அப்போல்லாம் நீ சாவற. எப்போல்லாம் கவலைப்படுறியோ அப்போல்லாம் நீ சாவற. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நீ மரணம் அஞ்சுனே தான் இருக்கிற. தெரியுமா? செத்து பழைக்கிற. எப்போல்லாம் நீ கவலையில் தோஞ்சு போறியோ, ஒரு இழப்பு இருந்துட்டு கவலை தோல்வி, அப்போல்லாம் நீ சாவற. மரணம் கடைசியில் மரணம் அடையுது, அது ஒரு தடவை முடிஞ்சு போகுது, அது எவ்வளோ மேலு. ஆனால் ஒவ்வொரு நாளும் செத்து பழிக்கிற பற்றியா இதுதான் கொடுமையானது. அப்போது ஒரு மனுஷன் இப்படியாப்பட்ட சோகம், மோகம், பயம் இவைகளில் நீ செத்து பழிக்கிற பற்றியா, இதிலேருந்து நீ விடுதலை அடையணும். அதான் மெயினான விஷயம். அப்போது அந்த திராசன் என்ன, அந்த மிருத்யுவிலேருந்து ஒன்று விடுதலை பண்ணக்கூடியதான் இந்த பாகவதம். ஒவ்வொரு நாளும் செத்து போய்க்கிற அந்த சோகமோக பயங்களில் அந்த திராச நிர்நாசம், அந்த மலைப்பாம்புனால் ஒவ்வொரு நாளும் விழுங்கப்படுகிற பற்றியா, அந்த விஷங்களால் பாதிக்கப்படுற பற்றியா, இந்த சோகமோக பயம்ன்ற விஷங்களால் அடிக்கடி பாதிக்கப்படுற பற்றியா, அந்த பாம்பு அகப்பட்ட விஷத்தினால் பாதிக்கப்படுற மாதிரி, இந்த காமக்ரோத துவேஷம் என்ற விஷங்களால் இந்த விஷத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த துன்பங்கள்லேருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது தான் அந்த பாம்பு வாயிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது தான். ஒவ்வொரு நாளும் செத்து போய்க்க, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சாவது பாம்பு வாயில் விழுங்கப்படுதுன்னு சொல்லலை. அது மட்டும் காரணம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செத்து பழைக்கிற பற்றி அந்த பாம்பு வாயிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா. ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோகீரேன பாஷிதம். இந்த கலியுகம் மக்கள்லாம் கரையணுன்ற பரந்த மன நோக்கத்தோட சுகாதார என்ற கிளியினால் பாடப்பட்டது. ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தின வித்தியதே. உண்மையிலேயே பார்த்தா துன்பங்கள் எதனால் வருதான்? எதிராளிகளால் வருது. இல்லை என் எதிராளியால் வருது. இல்லை எங்கள் அண்ணனால் வந்தது, என் தம்பியால் வந்து, இல்லை எங்கள் அப்பா அம்மாவில், என் கணவனால் வந்து, என் மனைவியால் வந்து, இல்லை எனக்கு கவர்மெண்ட்டால் வருது, இல்லை எனக்கு ஸ்கூல்னால் வந்து, இல்லை அவனால் அந்நியனால் வந்தது. 1000 காரணங்கள். இதெல்லாம் பொய் காரணங்கள். இதெல்லாம் காரணமே கிடையாது. உன்னுடைய அறியாமை தான் காரணம். அந்த அறியாமை என்ற அழுக்கு, இந்த அறியாமையை மூடி வச்சிருக்கிற இந்த அழுக்குகளை அந்த காமக்ரோதங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுன்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். இந்த அறியாமை என்ற படலம் இந்த ஆத்மாவை மறைச்சின்னு இருக்கே, அதை கழட்டி எறியக்கூடியதுன்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தின வித்தியதே. அந்த மனசை படுத்த ஆத்மா தன்னாலே ஸ்வயம் பிரகாசம். ஆத்மா நீ உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, உண்டு பண்ணக்கூடிய வஸ்து இல்லையே. அது வாஸ்தவமாக அது ஏற்கனவே இருக்கிற சித்த வஸ்துவாச்சு. அது சித்த வஸ்துவாக இருக்கிறத நீ எப்படி உண்டு பண்ண முடியும்? ஒரு கிணத்துல துண்டு போன இருக்கிற அழுக்குகள்லாம் நீக்கிட்டா அதில் அமிர்த தீர்த்தத்தை உண்டு பண்ண அவசியம் இல்லை. அந்த தீர்த்தத்தை
அந்த தீர்த்தத்தை பானம் பண்ண முடியாதபடி அந்த துந்து போன அந்த பனங்கொட்டை அந்த பனமட்டைகள், அந்த ஓலைகள், அதெல்லாம் வந்து அந்த அழுக்குகள், சேறு, சகதி எல்லாமே வந்து அந்த பனங்காய் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த கணத்தை மூடியிருக்கும். துந்து போன கிணறு பார்த்தா அப்படியே பழஞ்சு போயிருக்கும், ஒரே மண்ணெலாம் மூடியிருக்கும். அதெல்லாம் மொத்தம் கலரி எடுத்துட்டோம்னா அந்த தூர் எடுக்கிறோன்னு சொன்னாலே அந்த தூர் எடுத்துட்டோம்னா அமிர்த பிராயமான தீர்த்தம் உள்ளே அப்படியே ஊட்டெடுத்துன்னு வரும், பிச்சுன்னு வரும். அப்பா எவ்வளோ தித்திப்பாக இருக்குது இந்த தண்ணி ஏன் அனுபவிக்கல, பாடறிஞ்சு போயிருந்தது அந்த கிணத்துல. அந்த கிணத்தை தூர் வாரின பிறகு அந்த அழுக்குகள்லாம் நீக்கப்பட்ட பிறகு அந்த பனமட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வாரி 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 அந்த அன்னக்கூடையில் மேலே எடுத்து போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அது அப்படி கிணத்தை தூர் வாரும்போது பார்த்துருக்கேன். ஆனால் கூட நானும் செய்திருக்கேன் அந்த வேலையை. அப்படி தூர் வரும்போது மொத்த கிணறு சுத்தமானன்னா அப்போ அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக அது வந்து அமிர்த பிராயமான தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தம் வந்து கொஞ்ச நேரம் தெளிய விடுவாங்க. அந்த தெளிய விட்டால் பளிங்கு மாதிரி இருக்கும் தண்ணி. அதை எடுத்து குடித்து பார்த்தா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். குடிக்க தண்ணிங்க அதை துண்டு போச்சு ஒரு இடத்துல. அதை வந்து தூர்வாரி அப்புறமா எடுத்து பார்த்தா சூப்பராக இருக்குது தண்ணி. இத்தனை நாள் அந்த தண்ணி எவ்வளோ பேருக்கு பயன்பட்டுருக்கோம் குடிக்கிறதுக்கு, தாக சாந்தி. அந்த மனசில் அந்த நிம்மதி கிடச்சிது. அந்த சாந்தி குடிக்கக்கூடிய அந்த ஆத்மானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்க முடியாதபடி இந்த காமக்ரோத துவேஷங்கள் இது போல் நம்மளுக்குள்ள அழுக்குகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த அழுக்குகளை நீக்கணும்னா இன்றைக்கி பாகவத பாராயணம் பண்ணுங்கள். ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித்து மனசுத்தின வித்தியதே. இதை விட மனசை பரிசுத்தப்படுத்தி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அடித்து சொல்கிறார். என்ன வித்தியதே? வேறு எந்த சாஸ்திரங்களாலேயோ எந்த யோக மார்க்கங்களாலேயோ வேறு எந்த சாதனைகளாலும் உன் மனசை கிளியர் ஆக்கிக்க முடியாது. அந்த மனசை பரிசுத்தமானாவே அந்த அமிர்த பிராயமான தீர்த்தத்தை நீ உண்டு பண்ண அவசியம் இல்லை. அது இருக்கிறது உனக்கு தெரியல. உன் ஆத்மஸ்வரூபத்தில் அவ்வளோ ஆனந்தம் இருக்குன்றது உனக்கு தெரியல. அந்த தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கிற அளவுக்கு மனசை படுத்திடுமா அந்த பாகவதம். கிருஷ்ணனை நம்ம ஹிருதயத்தில் அதான் சொல்கிறேன், அத்தியாத்ம தீபமாக அது வெளிச்சம் போட்டு காட்டிடுமா நமக்குள்ளே இருக்க கிருஷ்ணனை. அப்படியேப்பட்ட பாகவதமாக அது. இந்த பாராயணம் பண்ணாவே போதுன்றார். ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தின வித்தியதே. சுத்தி இல்லாதானே, அசுத்தமாக இருக்கிறதுனால மனசுள்ள களங்கம் தானே இவ்வளோ சோகமோக பயங்களுக்கு காரணம். அவித்தியை என்ற படலம், இந்த அசுத்தம் தானே நம்மளை மூடி இருக்கிறது, கிருஷ்ணனை மறைச்சின்னு இருக்குது நம்ம ஹிருதயத்தில். அது நீங்கணுமா? அதுக்கு ஒரே வழி என்னென்னா பாகவதம் கேட்குறது தான். ஆனால் அவ்வளோ லேஸில் பாகவத்தை படிக்க விட்டுறாது. உன் உலக கவலைகள் உன்னை போட்டு புரட்டி ஏற்றுரும். உன் அத்தியாவசிய தேவைகள் உன்னை போட்டு புரட்டி ஏற்றுரும். உன்னை பல விஷயங்கள் பாகவத்தை தொடவே விடாது. ஜாக்கிரதை. பாகவத்தை ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து. அவ்வளோ லேஸில் பாகவத்தை தொட்டுவியா? தொட்டா நீ சீமான் ஆகிடுவே, நீ சுதந்திர புருஷன் ஆகிடுவே, சந்தோஷம் அடைஞ்சிடுவே, நீ சிறந்த கிருஷ்ண பக்தன் ஆகிடுவே. உன்னை அப்படி ஆகக்கூடாது. கலிபுருஷன் அப்படி தடுப்பானே. அதுதான் சொல்கிறேன். அவ்வளோ லேஸில் உன்னுடைய பாபங்கள் இருக்கு இல்லையா, அவ்வளோ புண்ணியம் பண்ணல இல்லையா, அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணாத துர்பாக்கியசாலிகளால் தான் பாகவத்தை தொடவே முடியாதான். ஏன்னா அவர்கள் இன்னும் நிறைய துன்பங்கள் பண்ணணும்னு இருக்குது. வாழ்க்கையில் இன்னும் நல்ல அடிமேல் அடி இடிமேல் இடி படணும்னு இருக்குது. அவர்கள் பாகவத்தை தொட்டு கூட போக மாட்டாங்க, பாகவத்தை கேட்க கூட மாட்டாங்க. அதுனா அவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கிறோம். ஜென்மாந்திரங்களில் கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவத்தில் அப்படின்னு உணர்த்து சொல்லியிருக்கேன். எத்தனை ஜென்மாந்திரை பவித் புண்ணியம்னா எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிறோம்? கோடி ஜென்மத்தில் புண்ணியம். அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த பாகவத்தில் அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கேட்க முடியுமா? ஸ்லோகார்த்தம் ஸ்லோகம் 4 ஸ்லோகம் 6 ஸ்லோகம் கூட கேட்க முடியுமா? இல்லாட்டி முடியாதான். அவ்வளோ விசேஷம் இந்த பாகவதம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்து. தேவர்களுடைய புண்ணியங்கள் போதாதா? 100 அஸ்வமேத யாகம் பண்ணி தானே 100 அஸ்வமேத யாகம் சாதாரண விஷயமா பண்ணி தானே இந்திர பதவி அடைஞ்சிருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட இந்திரனுடைய புண்ணியம் கூட அப்போ நம்மளாம் மனுஷர்கள், நம்ம அந்தளவுக்கு சொர்க்கலோகத்தை ஏற்றம் பெறத்து கூட புண்ணியம் பண்ணாத அளவுக்கு பண்ணாதனால மனுஷனாக பிறந்திருக்கோம். அப்போ நம்ம புண்ணியம்லாம் ஏமாத்துறோம். அப்போ நம்மளோட அதிகமாக புண்ணியம் பண்ணவர்கள் தான் தேவர்கள். அப்போ அவங்களுக்கு பாகவதம் கிடைச்சிருமானா அந்த சொர்க்கலோகத்தில் அடைந்த தேவர்கள் கூட அவ்வளோ புண்ணியம் பாகவதம் கேட்குற அளவுக்கு புண்ணியம் பண்ணவர்கள் கிடையாதான். தெரியுமா? சுராணாமபி துர்லபாகா. அப்போ பாகவதம் கேட்கறதுக்கு எவ்வளோ புண்ணியம் வேணும் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு குருநாதருடைய பிரசாதத்தினால, ஒரு குரு அனுகிரகத்தினால தான் நம்மளுக்கு பாகவதம் கிடைக்குமே ஒழிய நாமளாக புஸ்தகம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுனால கிடைச்சிடாது. கையில் கிடைக்க நெஞ்சில் கிடைக்காது.
அந்த பாகவத அனுபவம் கிடைக்காது. அந்த அனுபவம் வேணும்னா மட்டும் ஒரு குருநாதர் சுகாச்சாரியர் மாதிரி பரிஷத்துக்கு, சூதர் போல் ஒரு சௌனகாரி மகரிஷிகளுக்கு கடைசியாக மைத்ரேயர் மாதிரி ஒரு இதற்கு பாகவதம் சொல்கிறவங்க கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாகிடும். அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி, அவங்களால தான் அந்த வைகுண்டத்தை காட்டி கொடுக்க முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறார், அவர்களால் தான், அவர்களை தரிசனம் பண்ண மாத்திரம் நம்ம மனசு பரிசுத்தமாகிடும். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு வாக்கில் அதனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பாகவதம் நம்ம பேசுகிறோமே கேட்குறோமேன்னா அப்போ நம்ம ஏதோ ஒரு குருநாதர், ஏதோ ஒரு மகாத்மா நம்மளை தெரியாமல் பார்த்துருவா. அந்த பார்த்து அந்த கடாட்சம் வீண் போகாது. அதனால தான் இன்றைக்கி பாகவதம் ஏதோ பாகவதம் சொல்லிட்டு பேசின்னு இருக்கோம். அப்படியேப்பட்ட தேவர்களுக்கே கிடைக்காத குருநாத பிரசாதத்தினால்தான் சுகாச்சாரியருக்கு பரிசுத்து கிடைச்சிது. பரிசுத்து மனுஷன் தானே. ஆனால் தேவரெலாம் அமிர்த குடத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு குருநாத பிரசாதம் கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு புண்ணியத்தை பலமாக வச்சுன்னு வந்தாங்க, அவங்களுக்கு பாகவதம் கிடைக்கல. அவருடைய புண்ணியத்தின் பலனாக தான் அமிர்தம் கிடச்சிது. அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து வேலை பேசினாங்க. தங்கள் புண்ணியத்தை கொடுத்து பாகவத்தை வேலை பேச பார்த்தாங்களாம். ஆமாம், அவர்கள் கஷ்டப்பட்டு தானே அந்த அமிர்தத்தை சம்பாதிச்சாங்க. பகவத் அனுகிரகத்தினால மோகினி அவதாரம் கொடுத்து அந்த பகவான் தானே சாதிச்சு கொடுத்தாரு அந்த அமிர்தம். ஏன்னா இவ்வளோ நாள் பிரயத்தம் அந்த மலையை கடைஞ்சிங்களே, மந்திர மலையை கஷ்டப்பட்டீங்களே, அவ்வளோ சிரமப்பட்டீங்களே, அந்த அவங்க கஷ்டப்பட்டு அடைஞ்ச அமிர்தம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்போது அவருடைய புண்ணிய பலத்தினால் கிடச்ச அந்த அமிர்தம் கூட இதுக்கு பாகவத அமிர்தத்துக்கு எப்படின்னா கண்ணாடி துண்டு போல், இது வைரம் போல், அது கண்ணாடி துண்டு போல், காய்ச்ச மணி, இது மிக உயர்ந்த மாணிக்கம், நாகரத்னம், இது உயர்ந்த ரத்னம், அது வெறும் கண்ணாடி துண்டு, அது அமிர்தம். அப்போ அவர்கள் புண்ணிய பலத்தை விலையாக கொடுத்தா கூட அது கீடாகாது. அந்த அமிர்தமே கொடுத்தாலும் வெளியாகாது. தேவருடைய கஷ்டம் தானே அந்த அமிர்தம். அதை பணையை வச்சா அதுக்கு விலை ஆகாதுன்றாங்க. அது கண்ணாடி துண்டுன்றாரு. அப்போ எதிராக அது விளையணும். பக்தி ஒன்று தான் அதுக்கு விளையும். அந்த பக்தி மட்டும் எங்கள் கிருஷ்ணன் கொடுத்துருவானா முக்தியும் ததாதி நான் பகவான் கொடுக்க மாட்டாங்க. பக்தர்கள் சங்கத்தில் தான் பக்தி கிடைக்கும். அப்போது அந்த பக்தி எங்கே கிடச்சிது? பரிசுத்துக்குன்னா சுகாச்சார வாக்குலேருந்து கிடச்சிது. அப்போது அந்த பக்தி ஒன்றுக்கு தான் கரையமாகுமே தவிர பாகவதம் வேறு எதுக்குமே அபக்தாம் ஸ்தாம்ச விக்ஞாய நான் ததோச கதாமிருதம். தேவரில் அமிர்த கூடத்துமே கொண்டு வந்து பாகவத்தை கேட்டாங்க, கொடுக்கல. ஆனால் பரிசுத்துக்கு மட்டுமே, அமிர்தத்துக்கு ஆசை எதுக்கும் ஆசைப்படாத, பரிசுத்துக்கு மட்டுமே பாகவதத்தை வழங்கினார் சுகாச்சாரியார் அப்படின்னு பார்க்குறோம். இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். அப்படியேப்பட்ட எதுக்கு விளையாடினா பாகவதம் பக்தி ஒன்று தான். பக்தி மட்டும் நம்மளுக்கு நினச்சா வந்துடுமா? அப்படிப்பட்ட பாகவதரோட பக்த சங்கத்தினால அனைவரும் பாகவத பாராயணம் பாகவத பாராயணம் பண்ணுறவங்க, பகவன் நாமா சொல்கிறவங்களுடைய சங்கத்தில் இருந்தால் தான் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு பக்தி பிரகாசிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் பக்தருடைய சங்கத்தை அவாய்ட் பண்ணாமல் எப்படியாவது அவைலபிள் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரி, ஓகே, இதில் பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராம 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 ராம. அதனால் அறியாமை தான் பெரிய குற்றமே. ஓகேவா? அந்த குற்றத்தை நம்ம போக்கிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாதசிங்கருக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராமன் சகல சாதுமணி கி ஜெய், ராம 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 ராம.